ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமராக இதை நான் சொல்லிக்கிறேன். இந்த ஒரு விஷயத்த நான் கான்ட்ரவர்சியாக க்ரோ பண்ணுறதுக்கோ இல்லை இதை வச்சு ஒரு ட்ரோலோ இல்லை ஒரு ரோஸ்ட் வீடியோவா இது இருக்காது. என் மேலே நிறைய கேள்விகள் வச்சுருக்காரு பிரியாணி மேன். அதுக்கு நான் என்னுடைய ஆன்சர்ஸும் என்னுடைய லைன் ஆஃப் டிஃபென்ஸையும் தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஐ திங்க் ஐ ஷுட் ஆன்சர் சம் ஆஃப் ஹிஸ் கொஸ்டின்ஸ். அதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதை ஒரு கான்ட்ரவர்சியாக க்ரோ பண்ணுறதுக்கு இந்த வீடியோ கிடையாது. எனக்கு அந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. பிகாஸ் ஆடியன்ஸ் ஆல்ரெடி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்து டயர்டாக இருப்பீங்க. எனக்குமே டயர்டாக தான் இருக்குது. பட் எனக்கு வச்ச கேள்விக்கு நான் பதில் சொல்லாமல் போக முடியாதுன்றதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரியாணி மேன் போட்ட வீடியோ அவர் மெயினாக சொன்ன விஷயம் என்னென்னா, ஐ ஹேட் ஹிம். நான் இந்த மாதிரி அவரை எல்லா விஷயத்தையும் இழுத்துக்கிட்டே இருக்கேன். 2021 2000 இப்போ வரைக்குமே அவர் எல்லா விஷயத்தையும் நான் அவரை இழுத்துக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்கு நான் என்னோட சைட்லேருந்து மை சைட் ஆஃப் த ஸ்டோரி நான் சொல்லிடுறேன். ஐ வாசன்ட் ஹேட்டிங் பிரியாணி மேன். ஐ டோன்ட் ஹேட் பிரியாணி மேன் அட் ஆல். அவர் ட்ரிம் பண்ண சொல்லி நான் ட்ரிம் பண்ணலைன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பார்ட்டுக்கும் நான் கடைசி வரேன். இந்த ஹேட் பார்ட் நான் சொல்லிடுறேன். டு ஐ ஆக்சுவலி ஹேட் ஹிம்? நோ, ஐ டோன்ட் ஹேட் ஹிம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த இம்போஸ்டர் வீடியோ நான் போட்டேன் 2021. அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லையும் சரி பின்டு கமெண்ட்லையும் சொல்லியிருப்பேன், ஐ டோன்ட் சப்போர்ட் ஜேசன் ஆர் எனி ஒன் இன் திஸ் கான்ட்ரவர்சி. இது ஒரு தேர்ட் பர்சனுடைய ஒப்பீனியன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த பின்டு கமெண்ட் போய் பார்த்தீங்கன்னா அது எடிட்டட் கமெண்ட்டும் கிடையாது, அப்பயே போட்டது. ஸோ இன்கேஸ் நான் எடிட் பண்ணியிருப்பேன்னு வச்சிங்கன்னா அதை எடிட்டும் பண்ண முடியாது, அப்பயே போட்ட கமெண்ட் அது. அண்ட் இப்போ பிரியாணி மேன் தரப்புலேருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அப்படி சப்போர்ட் பண்ணலன்னு சொன்னாலுமே அது இன்டெரக்டாக சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்ற அவர் சொல்கிறது வேலிட். அந்த வீடியோ மோர் ஆஃப் அந்த கான்ட்ரவர்சி பற்றி மட்டுமே கிடையாது. அந்த சோலோ கிரியேட்டர் வர்சஸ் கார்பரேட்னு ஒரு இஷ்யூ போச்சு, அதை பற்றியும் பாதி வீடியோ பேசியிருப்பேன். ஸோ that video was more about a பிரியாணி மேன் ரோஸ்டே தவிர நாட் அந்த கான்ட்ரவர்சி பற்றி மட்டுமே அந்த வீடியோ கிடையாது. ஆனாலும் என் வீடியோ பார்த்துட்டு சில பேர் நான் அந்த மாதிரி சொன்ன மாதிரி இவர் விஜய் கோயம்புத்தூரோட பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு நான் சொல்லலை. அவர் என்ன பிஸ்னஸ், அந்த வார்த்தையே இருக்காது, பான்ற வார்த்தையே இருக்காது, சிபின்ற வார்த்தை, சைல்டு பண்ற வார்த்தையும் இருக்காது. நான் சொல்லலைனாலும் சில பேர் அதை பார்த்துட்டு ஜேசன் வீடியோவும் பார்த்துட்டு அவங்களே சில பேர் they came to conclusions and they started attacking பிரியாணி மேன். நீ இதை வித்தவன் தானடா நீ, அந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் அப்பயே போட ஆரம்பிச்சாங்க. அஸ் ஒரு கிரியேட்டராக நான் அந்த இடத்துல நான் அந்த தப்பு பண்ணல, நான் அப்படி அவர் பண்ணாருன்னு நான் சொல்லலை. இருந்தாலுமே கூட என்னால் மிஸ்கன்செப்ஷன் ஆயிருக்கலாம். அதனால நான் என்ன பண்ணேன்னா, இம்போஸ்டர் வீடியோ போட்ட அடுத்த வீடியோலேயே நான் அந்த மாதிரி அட்ரஸ் பண்ணேன். நான் இந்த மாதிரி அப்படி அவர் விற்கிறாருன்னு நான் சொல்லலை, நானும் சொல்லலை, ஜேசனும் சொல்லலை. ஜேசன் போட்ட வீடியோவில் அவர் கூட்டாளின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அவர் எந்த மீனிங்கில் சொன்னாலும் தெரியல, பட் ஐ டோன்ட் சப்போர்ட் ஹிஸ் ஸ்டேட்மெண்ட் அஸ் வெல். ஸோ இம்போஸ்டர் போட்ட அடுத்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி சொல்லலை, அவர் வித்தாருன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது தப்பு, நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களை தான் தூக்கி ஜெயிலில் வைப்பாங்க, இந்த மாதிரி தப்பாக ஹேட் ஸ்பெட் பண்ணாதீங்க அப்படின்னு பிரியாணி மேனுக்காக அவரை சப்போர்ட் பண்ணி அவரை டிஃபெண்ட் பண்ணி நான் அங்கே பேசியிருப்பேன். நான் இம்போஸ்டர் போட்டு அடுத்த வீடியோவே நான் பேசியிருப்பேன். இது 2021 நடந்தது. அதோட கிளிப்பிங் இங்கே நான் போடுறேன். ஓகே, அடுத்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த வீடியோ வந்துச்சு, என்ன டேகும் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூவில் பேசுறதுக்கு. அதோட கமெண்ட்ஸ் பார்த்தோன்னே தான் அது ரொம்ப எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரிஞ்சு. டே பிரியாணி மேன், கெட்ட வார்த்தை, அப்யூஸ், நீயே ஸ்டைல் செல் பண்ணுற அந்த மாதிரி. ஓகே, மிஸ்டர் அப்பாவி பேர் வேறு. ஸோ இது ஃபுல்லாக அப்யூஸாக தான் இருந்துச்சு கமெண்ட்ஸில். இதே பீப்புள் தான் இவரை ப்ரைஸும் பண்ணாங்க ஒரு காலத்தில், கரெக்டாக. இதுவே வேற ஒரு டைம் லைனில் இவர் இந்த இன்டர்வியூ கொடுத்துருந்தா இவர் ப்ரைஸாக தான் எல்லாமே கமெண்ட்ஸ் வந்துடும். ஏன்னா நான் எந்த இடத்துலையும் சைல்டு செல் பண்ண நானும் சொல்லலை, ஜேசனும் சொல்லலை. ஆனால் மிஸ்டர் அப்பாவி நாட் 97 சொல்லியிருக்காரு. அப்போ இவர் மேலே தான் கேஸ் போடணும், கரெக்டா? மிஸ்டர் அப்பாவி கரெக்டாலே. ட்ரோல்ன்றது வேற, அப்யூஸ்ன்றது வேற. இதெல்லாம் ஜஸ்ட் வெறும் அப்யூஸ் தான் இந்த கமெண்ட்ஸ்லாம். இது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இப்போ எனக்கு எல்லாரும் ப்ரைஸ் பண்ணுறாங்க, அடுத்து என்ன எப்போட அப்யூஸ் பண்ண போகிறீங்கன்ற மாதிரி தான் இருக்குது. எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அடிமட்டமாக இறங்கி அப்யூஸும் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம் கிடையாது. அந்த நம்ம தமிழ் ஆடியன்ஸ்ட்டு அது ஒரு கெட்ட பழக்கம். இதுதான், யாரும் ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க. ட்ரோல் பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறது தப்பு. இதனால தான் மதன் ஓபி ஜெயிலுக்கு போகிறார். அதே மாதிரி நீங்களும் பண்ணீங்களா, கமெண்ட் போட்டாலும் அதுவும் அப்யூஸ் தான், நீங்களும் ஜெயிலுக்கு தான் போகணும். அதனால் அப்யூஸ் பண்ணாதீங்க. இன்னுமே அந்த வீடியோ லைவாக இருக்கும், நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கணுன்னா பார்க்கலாம். அந்த கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் ரியாக்ட் பண்ணது அது என்னால் அது அவருக்கு போயிருக்கு அப்படின்னு அவர் நினச்சாரு. நானுமே ஒரு சைடு ஃபீல் பண்ணேன். ஐ ஹேடன்ட் ஆக்ட்.
நான் அந்த விஷயத்துக்கு முழு காரணமாக இல்லைனாலும் ஏதோ ஒரு இடத்துல காரணமாக இருந்திருக்கலான்றதுக்காகவே நான் வந்து அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணிட்டு தான் போனேன், அது தப்பாக இருந்தனால. இது வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வேர் ஐ டிஃபெண்டட் பிரியாணி மேன். ரெண்டாவது விஷயம் வந்து 2024 கூட அவர் அந்த மாதிரி லைவில் பண்ணதுக்கு நான் வந்து நான் எதுவுமே பேசினதில்லை. அப்போயும் அந்த அந்த இஷ்யூ பற்றி நான் வரேன், கடைசி நடுவில் வரேன். பட் அந்த இஷ்யூ நடக்கும்போது கூட அவரை வந்து இந்த எஸ்எஸ் மியூசிக்ன்ற சேனல் வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்கல. ஆனால் அவருடைய இமேஜஸ்லாம் வச்சு லைக் ஃபேக்காக ஒரு தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கேவலமாக ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு பிரியாணி மேனை டிஃபெண்ட் பண்ணி நான் பேசினேன் 2024. இன்னொரு சேனல் பற்றியும் நான் பேசணும்னு நினச்சேன். என்னென்னா எஸ்எஸ் மியூசிக் பிரியாணி மேன் இன்டர்வியூ நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு வீடியோ வரும் 4 months ago. எப்போது அந்த கான்ட்ரவர்சிலாம் நடந்து வாட் ஹி டிட் இந்த லைவ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு அதை வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து அதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோ. இதுக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா, இதுக்கு ஒரே வழி சாவுதான். பிரியாணி மேன் அபிஷேக் ரபி ஆங்கிரி வாக்குவாதத்தில் முடிந்த இன்டர்வியூ அப்படின்னு என்னமோ உங்களுக்கு என்ன தோணும்? இதை பார்த்தோன்னே ஓகே இவங்க தான் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க போலன்னு தோணும். இந்த இன்டர்வியூ கிடையாது. ஆனால் ஆக்சுவலி இந்த இன்டர்வியூ வந்து ஒரு ரீஅப்லோட். அதில் ப்ரொமோஷன் வேறு போட்டிருக்காங்க ராயன் படத்துக்கு. இந்த இன்டர்வியூ எப்போ எடுத்ததுன்னா 1 year ago or 2 years ago, அதுக்கு மேலேயே வருது பாருங்க. ஆனால் அதை வச்சு நீங்கள் வந்து தம்ப்நெயில் மாற்றி கிரியேட் பண்ணி இல்லாத கண்டென்ட்டை உருவாக்கி பழைய இன்டர்வியூ எடுத்து கட் பண்ணி போடுறது ரொம்ப கேவலமான செயல். எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்கீங்களா? இதுக்கு வேறு ஏதாச்சும் எஃபோர்ட் போட்டு வீடியோ போடலாமேடா, நல்ல வீடியோவா? தம்ப்நெயில் எடிட் பண்ணி அதுக்குள்ளே இவ்வளோ பண்ணி போட்டிருக்கீங்களே, இதுக்கு மேலே நீங்கள் வந்து கீழே இறங்க முடியுமா வியூஸ்க்காக? இப்போ வந்து இது பிரியாணி மேன் நடந்ததுன்றதை விட்டுருவோம். யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நடக்குது, அவங்க வந்து இந்த மாதிரி டிப்ரெஸ்ட் ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா அதை வச்சு இப்படி தான் நீங்கள் காசு பார்ப்பீங்க. இந்த வீடியோக்கு 71,000 வியூஸ் தான் வந்திருக்கு. 71,000 வியூஸுக்கே எவ்வளோ கீழே இறங்குறாங்கன்னா இன்னும் அதிக வியூஸ் வந்தால் இன்னும் எவ்வளோ கீழே இறங்குவாங்கன்னு எனக்கு தெரியல. இதில் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் வீடியோ ஸ்டில் லைவ், அவங்க டெலிட் பண்ணல. இதெல்லாம் எஸ்எஸ் மியூசிக் பண்ணுதுன்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்பையும் ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு விக்டிமை வந்து இப்படி பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் நான் என்னோட ஸ்டாண்ட் இருந்தது. பிரியாணி மேன் சைடு தான் என்னோட ஸ்டாண்டும் இருந்தது. 2021 நான் பேசினேன், 2024 நான் அவரை டிஃபெண்ட் பண்ணி பேசினேன். அந்த இடத்துல நான் வந்து அவர் பண்ணது ஃபேக்குன்னு நான் சொல்லலை, அவரை டிஃபெண்ட் பண்ணி தான் 2024 பேசினேன். அதுவும் பப்ளிக்காக இருக்குது, நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். 2 வாட்டி அவரை டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக வந்து நான் அந்த தக் லைஃப் ப்ரொமோஷன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் கூட பிரியாணி மேன் வீடியோ பார்த்து தான் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு பிரியாணி மேனுடைய வீடியோக்கு நான் ஷவுட் அவுட்டும் கொடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது நம்ம பிரியாணி மேன் ஒரு வீடியோ போடுறாரு, சாரி அபிஷேக் ராபி ஒரு வீடியோ போடுறாரு. என்னன்னு பார்த்தா நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரே ஹேஷ்டேக்கோட ஒரே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்த மாதிரி ஒரே மாதிரி தக் லைஃப் படத்தை பாராட்டி பேசுறாங்க. ஒரு வாட்டி பார்க்கலாம், எப்படியாச்சும் பார்த்துருங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி பார்க்க வைக்கிறதுக்கு என்னென்ன பேச முடியுமோ எல்லாம் பேசுறாங்க. ஸோ 3 வாட்டி பிரியாணி மேனை சப்போர்ட் பண்ணி நான் பேசியிருக்கேன். நான் ஏன் அதை சொல்றேன்னா, ஹீ டோல்ட் ஐ ஹேட் ஹிம். அவரை வந்து நான் தேவையில்லாம இழுக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. நான் இழுக்கவனா இருந்தா நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? இன்னொன்று 4வது விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ட்ரிம்மிங் பார்ட்டுக்கு வருவோம். இன்னொரு விஷயம் நான் இங்கே ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிக்கிறேன். நார்மலாக நான் எந்த ஒரு பர்சனல் லைக் சேட்டையோ சரி இல்லை பர்சனலாக பேசுகிற விஷயங்களை நான் வந்து பப்ளிக்கில் பேச மாட்டேன். பிகாஸ் அது ஒரு லைக் அது ஒரு தப்பான விஷயமா நான் பார்க்குறேன். இன்னொருத்தரோட பேசுகிற ப்ரைவேட் கான்வர்சேஷனை பப்ளிக்காக போடுறது ஐ திங்க் இட்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். அதனால் நான் எங்கேயுமே என்னோட பர்சனல் கான்வர்சேஷனை நான் எங்கேயுமே ரிவீல் பண்ணதில்லை. ஆனால் இந்த வீடியோவில் நான் ரிவீல் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அவரும் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஒன்று ப்ளஸ் எனக்கு வந்து இதனால் வந்து கெட்ட பேர் வருது. அது வந்து நான் பேசி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். இப்போ பிரியாணி மேன் ட்ரிம் பண்ண சொன்னேன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த கான்வர்சேஷன் வந்து நான் பார்த்துடலாம், ஃபுல்லாக உங்களுக்கு ரீட் பண்ணியே காமிச்சிடுறேன். நான் வீடியோலையும் காமிச்சிடுறேன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி. நீங்கள் இந்த வீடியோ வந்து நான் எதுவுமே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதை நீங்கள் லைவாக பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் நான் உங்கள் சைட்லையும் போடுறேன். இது வந்து ஃபேக் சேட் கிடையாது. as you can see it's a real chat. நான் ஏமாத்தலை. இப்போ இவரோட ஸ்டோரி கூட நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 3 hours ago போட்டிருக்காரு. நான் இதை ஸ்கிரிப்ட் பண்ணியும் பேசலை. நான் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் அப்படியே பேச வந்திருக்கேன். இதுதான் சேட்டு, இது ஃபேக் கிடையாது. இட்ஸ் அ ரியல் சேட். நீங்கள் பார்த்தாலும் தெரியும், நீங்கள் ட்ராக் பண்ணி பார்த்தாலும் தெரியும். ஓகேவா? ஸோ அந்த சேட் வந்து நான் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு அந்த பார்ட்டை பற்றி, நான் என்ன பண்ணியிருக்கேன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த இம்போஸ்டர் வீடியோலாம் முடிஞ்சக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் அவர் எனக்கு மெசேஜ் பண்ணுறாரு. Jan 1, 2022 ஹாப்பி நியூ இயர்டான்னு அனுப்புகிறாரு. நானும் ஹாப்பி நியூ இயர் ப்ரோன்னு அனுப்புகிறேன். அங்கே அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் April 13, 2022 நன்றியான்னு அனுப்புகிறாரு. நான் வந்து ஷோர் ப்ரோன்னு அனுப்புகிறேன். எதுக்கு அவர் நன்றியான்னு அனுப்புனாருன்னா, அவர் போட்ட ஒரு வீடியோ, மாரிமுத்துன்னு ஒரு ஆக்டர் உங்களுக்கு தெரியும், ஹீஸ் நோ மோர் நவ், அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். அதாவது 2022 அவர் ஏதோ தப்பான விஷயங்கள்லாம் பேசியிருந்தார் மாரிமுத்துன்றவர். அதுக்கு ஒரு வீடியோ பிரியாணி மேன் போட்டிருந்தாரு. அது நல்லா இருக்குன்னு நான் என் ஸ்டோரியில் ஷேர் பண்ணி
அதுக்கு தான் அவர் நன்றியா ஷியோர் ப்ரோன்னு நான் அனுப்பியிருக்கேன். இந்த ஸ்டோரி ஏன் அன்அவைலபிள்னு உங்களுக்கு காட்டுதுன்னா, ஏன்னா அவர் அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணிட்டாரு, அதனால் அது அன்அவைலபிள்னு காட்டுது. நான் அந்த ஸ்டோரியை ரிமூவ் பண்ணலை. இது வந்து April 13 நடந்த கான்வர்சேஷன். அதுக்கப்புறம் May 10, 2022 தான் அவர் சொன்ன அந்த ட்ரிம்மிங் கான்வர்சேஷன் நடந்தது. அது முதல்ந்து கான்டெக்ஸ்டோடு நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அதனால் நான் சொல்கிறேன், இதை தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். இவர் வந்து ரியலின்னு ஒரு ஸ்டோரியை பார்த்து ரிப்ளை பண்ணியிருப்பார். அந்த ஸ்டோரி என்னென்னா, இவரும் அப்புறம் அந்த லேடி பிஸ்தான்னு ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் வந்து ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியில் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. 2 பேருமே மாற்றி அப்யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு 2 பேரையுமே கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஸ்டோரி போட்டேன். அவங்க 2 பேரை பற்றி அந்த ஸ்டோரி போட்டிருந்தேன், 2 பேரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இவர் ரியலின்னு போட்டிருக்காரு. நான் அந்த ஸ்டோரி அப்புறம் டெலிட் பண்ணிட்டேன். அது ஏன்னு நான் சொல்கிறேன், கடைசி இந்த கான்வர்சேஷன் முடியும் போது சொல்கிறேன். அதுக்கு தான் அவர் வந்து ரியலின்னு போட்டு மெசேஜ் அனுப்பி, பி ஓப்பன் ஜேகே, வாட்ஸ் பாதரிங் யூ அபவுட் மை கண்டென்ட், ஐ ஹேவ் நோ ஐடியா வை யூ ஹேட் மீ when I have only been nice to youன்னு கேட்டிருக்காரு May 10, 2022. அதெல்லாம் இல்லை ப்ரோ, ஐ ஹாவ் நோ இன்டென்ஷன் டு ஹேட் எனி ஒன். ஐ ஷேர்ட் யுவர் லாஸ்ட் வீடியோ டூ. இட்ஸ் நாட் அபவுட் த கண்டென்ட், இட்ஸ் அபவுட் த கண்டென்ட் நாட் த பர்சன் நான் சொல்லியிருக்கேன். நான் அவர் இதுலேயே அதே தான் சொல்லியிருக்கேன். போன வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அப்படி ஹேட் பண்ணுறதா இருந்தால் நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அவர் வந்து சொல்லியிருந்தாரு, ஸோ வேர் யூ ஓகே வென் ஷி கால்டு மீ அ பரதேசி நாய், ஹவு இஸ் தட் வென் சம் ஒன் அட்டாக்ஸ் மீ வித் ஸ்லர்ஸ் யூ டோன்ட் ரியாக்ட் டு இட், பட் வென் ஐ give them a taste of their own medicine you are suddenly bothered. நான் சொன்ன மாதிரி 2 பேருமே அப்யூஸ் பண்ணி திட்டிட்டு இருந்தாங்க. 2 பேருமே கிரிட்டிசைஸ் பண்ணி தான் நான் ஸ்டோரி போட்டேன். நான் இவங்க ரைட்டு பிரியாணி மேனுக்கு அகேன்ஸ்டான ஸ்டாண்டர்ட் நான் எடுக்கலை, அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அது எங்கே இருக்குது ரீசன்ட் போஸ்டான்னு கேட்டதுக்கு அவர் வெயிட்னு போட்டு அந்த போஸ்ட் எனக்கு அனுப்பியிருந்தாரு. ஐ ஹோப் யூ saw me imitate her in my story a day back. I watched my words and this was her responseன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நான் கான்ட்ரவர்சி பற்றி நான் சொன்னது வந்து, you don't have to abuse her just because she did. நீங்கள் போட்ட ரீல்ஸ் அப்படி தான் இருக்குது, நீங்கள் கெட்டிங் பேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இட் மேக்ஸ் நோ சென்ஸ் அண்ட் இட் வாசன்ட் ஈவன் அ குட் ஆர்குமெண்ட். இட் வில் ஜஸ்ட் கிரியேட் ஹேட்ன்ற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா 2 பேருமே மாற்றி அப்யூஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க, அதனால நான் அதை சொன்னேன். இதுக்கப்புறம் வந்து அவர் சொன்னது வந்து, ஸோ யூ எக்ஸ்பெக்ட் மீ டு ஷட் மை மவுத் வென் சம்மன் கால்ஸ் மீ as பரதேசினா. ஐ ரெஸ்பாண்டட் த எக்ஸாக்ட் வே she did. How's it fair for her to do it and not me அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். இட்ஸ் நாட் ஃபேர் ஃபார் போத் ப்ரோ. அவங்க பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சே நீங்கள் அந்த தப்பு பண்ணுறீங்க. இட் மேக்ஸ் யூ நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹர்ன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். 2 பேருமே அப்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதான் என்னுடைய ஸ்டாண்டு. இதுக்கப்புறம் தான் இந்த ட்ரிம்மிங் பார்ட்டை பற்றி நம்ம வந்திருக்கோம். ஐ சீன் அதர் யூடியூபர்ஸ் டூ த எக்ஸாக்ட் சேம் திங் அண்ட் சர்ப்ரைசிங்லி யூ ஹேவ் நோ இஷ்யூ வித் இட். பட் நான் பண்ணால் யூ ஹேவ் அ ப்ராப்ளம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வை. நான் இவர் பண்ணுறதை மட்டுமே நான் ப்ராப்ளம்னு சொல்லலை. ஐ ஹவ் சீன் அதர் யூடியூபர்ஸ் யூஸ் வேர்ஸ் டு கிவ் அ ரெஸ்பான்ஸ் பட் சம்ஹவ் யூ ஆர் ஓகே வித் இட் அண்ட் மீ கிவிங் அ ரெஸ்பான்ஸ் பிகாஸ் ஷீ ட்ரிகர்ட் மீ கெட்ஸ் டு யூன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாரு ப்ரோன்னு நான் கேட்டிருக்கேன். அதுக்கு வந்து there are many. Anyways man, I can't be always having this in mind while making a content. Plus like you and others, I too have a freedom to give my response in the way I feel right and funny. I don't wish to influenced by others while I'm trying to be funny or make a joke of someone which all of you guys do, but for some reason nitpick when I do it. Thank you and all the best. Cheers. அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, it isn't personal bro, if that's what you think. I wouldn't have shared your video in my story if it was personalன்ற மாதிரி சொல்லியிருப்பேன். நான் உண்மையிலே ஹேட் பண்ணுறேன். இது வந்து நான் உண்மையிலே உங்களை ஹேட் பண்ணுறதுனால தான் உங்களை மட்டும் நான் கிரிட்டிசைஸ் உங்களை மட்டும் நான் பண்ணலை, உங்களை மட்டும் நான் பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் நாட் பர்சனல். அது இது ஜஸ்ட் மை ஒப்பீனியன் தான். ஏன்னா நான் இவரை மட்டுமே கிரிட்டிசைஸ் பண்ணல, அகமது மீரன் பற்றியும் நான் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கேன், மற்ற கிரியேட்டர்ஸ் பற்றியும் அப்பப்போ நான் பேசியிருக்கேன். எல்லா கிரியேட்டர்ஸை பற்றி என்னால் பேச முடியாது, பட் இவரை பற்றி மட்டும் நான் பேசி ஹேட் பரப்பலை. ஏன்னா நான் இவரோட வீடியோவை ஷேரும் பண்ணியிருக்கேன், அதுக்கு அவரே நன்றியும் சொல்லியிருக்காரு. அப்படி நான் ஹேட் பண்ணுறவனா இருந்தால் நான் அவரை 2 இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இட் ஃபீல்ஸ் ஸோ ஜேகே. ஐ ஃபீல் ஐம் ப்ரெஷர் டு பி ஃபன்னி த வே யூ ஆல் லைக் எவ்ரி டைம். தட்ஸ் நாட் பாசிபிள். இந்த கான்வர்சேஷன் முடியும் போது நான் இது எப்படி முடிஞ்சு நான் சொல்கிறேன். You should accept criticism bro, it isn't personal. I am the same guy who shared your video. I'm not a YouTuber, I'm just another viewer of yours ன்னு சொல்லியிருக்கேன். I do accept, but posting it on your story isn't criticism if you really mean it. Personally வந்து if you had told me that's different. அதுக்கு தான் நான் சொல்லியிருப்பேன், பப்ளிக்காக போடுற கண்டென்ட்டுக்கு பப்ளிக்காக தான் ப்ரோ கிரிட்டிக்ஸ் பண்ண முடியும். இஃப் மை ஃப்ரெண்ட் செட் திஸ் இன் ரியல் லைஃப் ஐ வுட் ஹவ் கிரிட்டிசைஸ்ட் ஹிம் ஃபேஸ் டு ஃபேஸ்ன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். இப்போயும் நான் அதே ஸ்டாண்டில் தான் இருக்கேன். இது வந்து பிரியாணி மேனுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இஃப் யூ நோ மீ, if you are a YouTuber in my DMs, you have the choice to whether make a video about it or you can tell me about it. அது உங்கள் சாய்ஸ் தான். நான் பப்ளிக்காக ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறேன்னா நீங்கள் பப்ளிக்காகவே சொல்லலாம், அது தப்பு இல்லை. இங்கே தான் வந்து அந்த ட்ரிம்மிங் பார்ட் வருது. I just now remembered you called me a Thayoli once. Did I respond to you the way you called me out? I always been so respectful to you.
இதுதான் அவர் வந்து நான் ட்ரிம் பண்ண சொன்னேன், அவர் பண்ணலன்னு சொல்கிற கான்வர்சேஷன். இந்த இடத்துல அவர் ட்ரிம் பண்ண சொல்லவே இல்லை. இதை தவிர நான் எந்த இடத்துலையும் பிரியாணி மேன் கூட கான்வர்சேஷன் வச்சது இல்லை, இன்ஸ்டாகிராமை தவிர. அப்படி அவர் வச்சிருக்காருன்னா அதுக்கான ப்ரூஃபை போட சொல்லுங்கள். நான் இது ஒன்ஸ் அகேன் நான் வந்து என்னோட லைன் ஆஃப் டிஃபென்ஸ் தான் சொல்கிறேன். இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் நடந்தது. அவர் சொன்னதுக்கு நான் ரிப்ளையும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றதையும் நான் சொல்லிடுறேன். இவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி யூ கால்டு மீ a தாய் only once, did I respond to you the way you called me out? அதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, bro, I never said தாயொலி, it's தாயொலி, it's a meme word. If you are offended by every single word thrown at you, you are the one taking personally. I trolled simply waste. I said umbu multiple times sarcastically in my video, but we are still good friends. Be sportive man சொல்லிட்டு let's not go any further, have a nice day சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் see if you do it it's sarcasm and if I do it it's misogyny அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு have a nice day சொல்லிட்டாரு. அதோட கான்வர்சேஷன் May 10, 2022 நடந்த கான்வர்சேஷன் முடியுது. அதுக்கப்புறம் Feb 9, 2024 ஏதோ ஸ்டோரி போட்டிருந்தாரு, என்ன கொலாபு கேட்டுன்ற மாதிரி. அது நான் பார்க்கல, நான் எதுவும் ரியாக்ட் பண்ணல. ஸோ இதுதான் அவர் சொன்ன, நான் ட்ரிம் பண்ண சொன்னேன், நீங்கள் பண்ணலை அப்படின்ற அவர் சொன்ன வார்த்தைக்கு இருக்கிற ப்ரூஃப், இருக்கிற சேட் இதுதான். வேறு எந்த இடத்துலையும் நான் பிரியாணி மேன்கிட்ட பேசலை, சத்தியமாக நான் பேசலை. இதுதான் இந்த கான்வர்சேஷன் நடந்தது. இவர் இந்த இடத்துல ட்ரிம் பண்ண சொல்லலை என்கிட்ட. அண்ட் அவர் அவர்ன்ற மாதிரி ட்ரிகர் ஆயிடுச்சுன்னு சொன்னது என்கிட்டையும் சொல்லலை. அவர் இந்த ஹோல் கான்வர்சேஷன் வந்து நான் காமிக்கணும்னு நினச்சேன். பிகாஸ் அவர் அதை சொன்னது வந்து அவர் ட்ரிம் பண்ண சொன்னேன்னு சொன்னார், அவர் சொல்லலை. அவர் சொன்னது இதுதான், இந்த ஒரு கான்வர்சேஷன் மட்டும்தான் நடந்தது எங்களுக்கு. அந்த இம்போஸ்டர் லைக் இந்த ஹோல் கான்வர்சேஷன் உங்களுக்கு காமிச்சேன்ல, இதுக்கப்புறம் இல்லை பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷனும் இல்லை. இதுதான் நடந்திருக்கு. நான் எதுவுமே அன்சென்ட் பண்ணல. அப்படி அன்சென்ட் பண்ணியிருந்தேன்னா அவர் மெசேஜை என்னால் அன்சென்ட் பண்ண முடியாது. ஸோ இதுதான் நடந்த கான்வர்சேஷன் வித் பிரியாணி மேன். ஓகே, நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்காக ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து May 10, 2022 நடந்த கான்வர்சேஷன். இவர் இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்டோரியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால தான் அந்த அன்அவைலபிள்னு காட்டுச்சு. இல்லைனா எனக்கு ஆர்கேவில் காட்டியிருக்கும், நான் காமிச்சிருப்பேன் என்ன ஸ்டோரின்னு. இவர் சொன்னதுக்கப்புறம் ஓகே ஹீஸ் அஃபண்டட் பை இட். அண்டு நானும் வந்து சரி ஓகே இவர் சொல்கிறாரு, இவர் டார்கெட் பண்ணுற மாதிரி இவர் ஃபீல் பண்ணுறாருன்னு நான் தூக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் போய் 2022 May 2022க்கு அப்புறம் 2024 மை ஒப்பீனியன்ற வீடியோ வரைக்குமே நீங்கள் எந்த வீடியோவில் பார்த்தாலும் எங்கேயுமே நான் பிரியாணி மேன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், அவரை பற்றி பேசியிருக்கவே மாட்டேன். ஜஸ்ட் பிகாஸ் he thought I hate himன்ற மாதிரி. அது அந்த அவர் சொன்னனாலேயே இவரை பற்றி எந்த ஒரு ஒப்பீனியன் இருந்தாலும் நான் சொல்லாமலே தான் இருந்தேன். ஓகே இருந்தாலுமே நம்ம அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதனால் நான் எதுவுமே அவரோட ஒப்பீனியனை பற்றி அவர் நிறைய ப்ராப்ளமேட்டிக்கான ஒப்பீனியன் சொன்னார். ஆனாலுமே நான் எதுவுமே பேசலை. 2022 இருந்து 2024 மை ஒப்பீனியன் வீடியோ வரைக்கும் நீங்கள் என்ன வீடியோ வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள், எந்த வீடியோலையும் இவரை பற்றி நான் பேசலை. அதுக்கப்புறம் இவர் எப்படி நான் வந்து 2021 இவரை நான் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கேன்ற மாதிரி சொல்கிறாரு எனக்கு தெரியல. இப்போ இந்த ட்ரிம் பண்ண சொன்னேன், இவரை பண்ணலன்னு சொன்ன விஷயம் அவர் அப்படி சொல்லலை, இட்ஸ் அ லை. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் காமிச்சிட்டேன், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கே காமிச்சிட்டேன், ஹோல் கான்வர்சேஷன் பேஜே நான் காமிச்சிட்டேன். 2022 நடந்தது எல்லாமே காமிச்சிட்டேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் ட்ரிம் பண்ண சொல்லலை. பட் இருந்தாலும் இப்போ அவர் சொல்கிறாரு, இப்போ அவர் வந்து அந்த வார்த்தை வந்து அவர் ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னு சொல்கிறாரு, அதனால நான் ட்ரிம் பண்ணிடுறேன். அந்த டைமில் அவர் அந்த 2021 அவர் போட்ட வீடியோஸ் எல்லாமே நான் பேசின லாங்குவேஜில், நான் பேசின டோனில் தான் எல்லாரையும் அவர் பேசுவார். அவருடைய மெயின் கண்டென்ட்டே இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி போடுறது, ட்ரோல் பண்ணி போடுறதா தான் இருந்தது. அவர் 4 பேர் இதே லாங்குவேஜில் ட்ரோல் பண்ணும்போது நான் அவர் அந்த மாதிரி பேசினா அவர் சீரியஸாக எடுத்துப்பான்னு நினைக்கல. நான் சார்காஸ்டிக்காக தான் சொன்னேன். ஐ டிட் லிட்ரலி மீன் வாட் ஐ செட். அந்த வார்த்தை சார்காஸ்டிக்காக தான் சொன்னதே தவிர லிட்ரலாக வந்து நான் அவர் திட்டலை. அவர் அந்த டைப் ஆஃப் வீடியோஸ் போடும்போது நான் போட்டால் அவர் சீரியஸாக எடுத்துக்க மாட்டாருன்னு தான் நினச்சேன். பட் அவர் இப்போ சீரியஸாக எடுத்துக்கிறேன்ற போது நான் அதை ட்ரிம் பண்ணிடுறேன். இந்த வீடியோ வரும்போது அந்த பார்ட் ட்ரிம் ஆகிருக்கும். அவர் அந்த டைமில் போட்ட வீடியோஸில் ஏதாச்சும் ஒன்று நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். இஃப் யூ திங்க் ஐ எம் லைங் ஹியர் அஸ் வெல். இந்த முத்து, தங்கம், வைரம் இதெல்லாம் விட புனிதமானதுதான் உன்னுடைய உடல். அது முறையா மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதுக்குன்னு அஸ்வினி தப்பு உங்க மேலதான் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா கண்களாலே கற்பழிக்கும் இவ்வுலகில் கண்களை அழிக்க முடியாது, ஆனால் கண்களிடம் இருந்து மறைக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், நீ சொன்ன கருத்தை ஒரு பேப்பர்ல எழுதி நல்லா சுருட்டி சொருவிக்கோ. நல்லா பர்மால இருந்து தப்பிச்சு வந்த பண்ணி மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு பேச்ச பாத்தீங்களா? இந்த கூபையோட பேரு விஜய் டிவி கிஷோர். இவனுக்கும் விஜய் டிவிக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்த ஃப்ரேமை பாருங்களேன், யாரோ ஒருத்தரோட பட் ஹோலை பார்த்து இவன் பேசிட்டு இருக்க மாதிரி இல்ல. இது யார் பட் ஹோல் தெரியுமா? நம்ம பூரி சாலந்து. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து 2022 அவர் போட்டது. இது ஷார்ட்ஸாக போட்டிருந்தாரு. இந்த பர்மால தப்பிச்சு வந்த பண்ணி இதெல்லாமே அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட் தான். பட் இதெல்லாம் வந்து 2022 நடந்தது. நான் பேசலை எதுவுமே. பட் நான் வந்து இவர் அஃபென்சிவாக பேசிட்டேன், நான் அதை சார்கஸ்டிக்காக மீன் பண்ணல, நான் லிட்டரலாக தான் மீன் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா, இவர் இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போடுறத பார்த்து ஐ தாட் ஓகே
he would be fine with like someone roasting him the same way he roasts everyone அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அந்த பார்ட்டில் நான் பேசியிருப்பேன். இது வந்து 2022 நடந்தது. 2021 நடந்ததையும் நான் போட்டு காமிச்சிடுறேன். இன்னைக்கு நம்ம எந்த எந்த கிரிஞ்சோட கண்டென்ட்டை பார்த்து கமெண்ட் பண்ண போகிறோம், ரோஸ்ட் பண்ண போகிறோம்னா, இட் இஸ் நன் அதர் தென் தி அகமத் மீரான் அஃபீஷியல். இவரோட ப்ரொஃபைலில் பயோ பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் பாய் வித் பிக் ட்ரீம்ஸ், லவ் பாய் வித் பிக் ட்ரீம்ஸ்னு வச்சுக்கோ. இல்ல நான் என்ன சொல்றேன், ஐஎஸ் கட் பண்றேன், லண்ட் பாய்னு வச்சுக்கோ. லண்ட் பாய் வித் ட்ரீம்ஸ்க்கு பதிலா லண்ட் பாய் வித் நோ பாத்னு விசா கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கே ஒரு மனிதாபிமானம் வேணாமா கிறிஸ்டபர்? என்ன நீங்க ஃபார்மர்ஸ்னா வாயில விடுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் விடுறாங்க, அதுவும் பஞ்சாபுக்காரன் சப்பாத்தி தலைவர் மாதிரி பேசிடுவோம். என்ன கேன கப்பல் மாதிரி பேசுறான் இவன். இவன் வந்துட்டு சுசாந்த் சிங் டெத்து சூசைடாவும் இருக்கலாம், பாத்தீங்கன்னா டபுள் சைடு. அவங்க ஏதோ பண்ணிட்டு போறாங்க, உன் புண்டைக்கு ஏண்டா எரியுது, உனக்குதான் பால்ஸ் இல்ல. எல்லாம் தெரியுமா தெரியாது, என்ன கிறுக்கு பேசிட்டு இருக்கான் இவன். ஆஃப் பாயில் புண்டா அப்படிதான் ப்ரோ. என்ன ப்ரோ நீங்க அந்த பொச்சரிச்சல் தான் இவனுக்கு. யாருன்னா ஐலாண்ட் பாய். சரி சரி சரி, அவன் பாப்பா வீடியோ சுசுப்பா போட்டுருவா. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து ரவுண்ட் கட்டுறாங்க, கேங் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான். பட் இந்த மாதிரி தான் இவருடைய ரோஸ்ட் ஸ்டைலே இருக்கும். லைக் கொஞ்சம் அபிசிவாகவும் கொஞ்சம் லைக் பாடி ஷேமிங்லாம் சேர்ந்தும் எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ரைமிங்காக தான் பண்ணுவேன். அதுதான் ரோஸ்ட் கல்ச்சர்னே அவர் அதை டிஃபென்சிவாகவும் சொன்னார். இவர் பேசின விஷயத்துக்கு எதுக்குமே அவர் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலை. பட் வீடியோஸ் எல்லாமே இப்போ ப்ரைவேட்டாக போட்டாரா இல்லை ரிமூவ் பண்ணாரான்னு தெரில. ஆனால் அந்த ஸ்டேஜில் அவருடைய ரோஸ்ட் வீடியோஸ் அப்படி தான் இருந்தது. அவரும் 4 பேர் அப்படி தான் அபிசிவாக பேசினார். அதை மைண்டில் எடுத்துகிட்டு ஓகே இதுதான் ஓகே இது ரோஸ்ட்டுன்னும் போது இவரும் ஹீ கேன் ஹேண்டில் இட், ஹீ கேன் டேக் இட் ஸ்போர்ட்டிவ்லின்னு தான் நான் அப்படி சொன்னேன். இப்போ அவர் வந்து அது அஃபென்சிவாக இருக்குது, தப்புன்றாரு. அதனால நான் ட்ரிமும் பண்ணிட்டேன். இதெல்லாம் நான் ஏன் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன்னா, ஐ நியூ சம்டே பிரியாணி மேன் இஸ் கோனா கெட் அட் மீ. நீங்கள் 2021 2025 வரைக்கும் அவர் எந்தெந்த இடத்துல என்னை இழுத்துருக்காருன்றதையும் நான் சொல்லிட்டே வரேன். இந்த ஹோமிஃபை மேட்ரு, இந்த குரூப்பிசம், இந்த கல்ட்டு எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எனக்கு இப்போ தான் என்னால் என்னோட சைடை பேச முடியுது. அதனால தான் நான் இப்போ பேசுகிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் இந்த மாதிரி வீடியோஸ் ரோஸ்ட் போடனால அவர் இதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாருன்ற மாதிரி தான் நான் அந்த வீடியோ போட்டேன். கிளியர்லி இஸ் நாட் டேக்கன் இட் ஸ்போர்ட்டிவ்லி. ஸோ இப்போ அவர் சொன்னனால அந்த வீடியோவில் இருக்க பாட்டை நான் இப்போ ட்ரிம் பண்ணிடுறேன். நீங்கள் போய் இப்போ செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ட்ரிம்டு வெர்ஷன் தான் யூடியூப்பில் இருக்கும். இது வந்து இங்கே இந்த ட்ரிம்டு பாட்டு முடிஞ்சது. நான் அவர் ட்ரிம் பண்ணுன்னு சொல்லலை, இப்போ தான் சொல்லியிருக்காரு. 2025 வீடியோவில் தான் சொல்லியிருக்காரு. அதனால் நான் இப்போ ட்ரிம் பண்ணிட்டேன். 2022 இவர் சொன்னது பொய், அவர் சொல்லலை. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த சாட் எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினது எல்லாமே இஃப் ஐ ஹேட் பிரியாணி மேன் ஒய் வுட் ஐ ஹவ் டன் ஆல் திஸ். நான் எதுக்கு அவருடைய வீடியோக்கு ஷவுட் அவுட் கொடுக்கணும்? தக் லைஃப் ப்ரொமோஷன் வீடியோலையும் ஷவுட் அவுட் கொடுத்தேன். இந்த வீடியோக்கும் ஷவுட் அவுட் போட்டு ஸ்டோரி போட்டிருந்தேன். அதுக்கு அவர் தேங்க்ஸ்னு சொல்லியிருக்காரு. இஃப் ஐ ஹேட் பிரியாணி மேன் ஒய் ஷுட் ஐ கிவ் ஹிம் அ ஷவுட் அவுட்? 1. ரெண்டாவது, இஃப் ஐ ஹேட் பிரியாணி மேன் ஒய் ஷுட் ஐ டிஃபெண்ட் ஹிம் when something wrong happened to him. நான் அவருக்குன்னு டிஃபெண்ட் பண்ணல. ஐயோ பிரியாணி மேன் எனக்கு தப்புன்னு தோணுச்சு, நான் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணாதீங்க, நாளைக்கு எனக்கும் இது நடக்கும், யாருக்குமே இது பண்ணாதீங்க, தப்பான விஷயத்தை வச்சு அக்யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னேன். அந்த சைல்டு மேட்டருக்கு நான் சொன்னேன். ரெண்டாவது, இந்த எஸ்எஸ் மியூசிக் இன்டர்வியூ அவங்க ஃபேக்காக கிரியேட் பண்ணதுக்கும் நான் சொன்னேன். இஃப் ஐ ஹேட் பிரியாணி மேன் ஒய் வுட் ஐ டிஃபெண்ட் ஹிம்? அண்ட் இன்னொரு விஷயம், இம்போஸ்டர் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி பிரியாணி மேனுக்கு ஒரு இன்னொரு ட்ரோல் வீடியோ மாதிரி ஒன்று போட்டிருப்பேன், பிரியாணி மேன் இஸ் கிரிஞ்சுன்னு. அங்கே தான் இந்த விஷயங்கள்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த பிரியாணி மேன் இஸ் கிரிஞ்சுன்னு நான் வீடியோ போடும்போது அப்போ எவ்வளோ ஹேட்டை நான் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ அப்யூசஸ் ஃபேஸ் பண்ணேன், எவ்வளோ கேஸ்டிஸ்ட் ஸ்லர்ஸ்லாம் எனக்கு வந்ததுன்னு எனக்கு தான் தெரியும். அது போட்டது எல்லாமே பிரியாணி மேனுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். அந்த அப்யூசிவ் கமெண்ட்ஸோடைய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் நான் போடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
அபியூஸ் கூட கிடையாது, எல்லாமே கேஸ்டிஸ்டாக. நான் எந்த இடத்துலையும் என் பேரை சொன்னதில்லை. இவங்களே என்னுடைய கேஸ்ட் இதுதான், அதனால தான் நான் பிரியாணி மேனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ரோஸ்ட் வீடியோ போட்டேன்னு நினச்சிட்டு என்னை எத்தனை பேர் வந்து அபியூஸ் பண்ணாங்க. எத்தனையோ பேர் கேவலமாக அபியூஸ் பண்ணாங்க, கெட்ட வார்த்தையை போட்டு திட்டினாங்க, கேஸ்டிஸ்டாக பேசினாங்க, என்னோட ஃபேஸை வச்சு கிண்டல் பண்ணாங்க, என்னோட பாடி ஷேமிங் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க பிரியாணி மேனோடைய சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த விஷயம்லாம் பிரியாணி மேனுக்கே தெரியும். ஆனால் அவர் இதை பற்றி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு எங்கேயுமே அவர் சொல்லவே இல்லை. அந்த டைம்லையும் சொல்லலை, இப்பயும் சொல்லலை. அந்த டைமில் ஐ ஜஸ்ட் லைக் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தாலே அப்யூஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ பிரியாணி மேனுக்கு அது தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சுமே ஹி இக்னோர்ட் இட். அவர் வந்து அட்ரஸே பண்ணல. இந்த மாதிரி என்ன நான் 4 ரோஸ்ட் போடுறேன்னா என்னையும் யாராச்சும் ரோஸ்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோங்க, அப்யூஸ் பண்ணாதீங்கன்னு அவர் எங்கேயுமே சொல்லலை. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இவர் சொல்கிறாருல என்னால் இவருக்கு ஹேட் போயிடுச்சு, என்னால் இவருக்கு அப்யூஸ் பண்ணுறாங்க, என்னால் இவர் அக்யூஸ் பண்ணுறாங்கன்னு. எனக்கு அது நடக்கும்போது அவர் எதுவுமே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கலை. ஹி நியூ அபவுட் இட். என்னோட கமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே என்னை அப்யூஸ் பண்ணி கேஸ்டிஸ்டாக பேசி எனக்கு எப்படி இருந்திருக்கும். நான் என் பேரை கூட சொன்னதில்லை, அதுக்கு வந்து இவ்வளோ கேஸ்டிஸ்ட் நான் எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் trolled someone who trolls everyone for content. ரேண்டமாக என்ன வந்து கேஸ்டிஸ்ட் ஸ்லர்ஸ்லாம் யூஸ் பண்ணி திட்டுறது, அப்யூஸ் பண்ணுறது, பாடி ஷேமிங் பண்ணுறதுலாம் நடந்தது. சப்ஸ்கிரைபர்ஸ், பிரியாணி மேனோட சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன பண்ணாங்க. அப்போ பிரியாணி மேன் வந்து அதுக்கு எதுவுமே டிஃபெண்ட் பண்ணல என்னைய. அவர் தப்புன்னு சொல்லலை, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்படி பண்ணாதீங்கன்னு அவர் சொல்லலை. இருந்தாலுமே நான் வந்து இம்போஸ்டர் வீடியோ இதுக்கப்புறம் தான் நான் போட்டேன். இம்போஸ்டர் வீடியோலேருந்து வந்த ஹேட்டுக்கு தான் இவர் வந்து என்னை இன்னும் வரைக்கும் வந்து என்னை கேட்டுக்கிட்டே இருக்கார். ஆனால் இம்போஸ்டர் வீடியோ போட்ட அடுத்த வீடியோலேயே இந்த மாதிரி இவர் அப்யூஸ் பண்ணாத விஷயத்தை வச்சு திட்டாதீங்க, அது தப்புன்னு சொல்லி நான் பேசினேன். உண்மையிலே இஃப் ஐ ஹேட் ஹிம், அவர் என்னை வந்து திட்டு வாங்குடான்னு விட்டுட்டார். அந்த விஷயத்தை அவர் அட்ரஸே பண்ணல. இஃப் ஐ ஹேட் ஹிம், ஒய் ஷுட் ஐ டிஃபெண்ட் ஹிம்? யாராக இருந்தாலும் ஓகே, எனக்கு ஆச்சு இல்லை உனக்கும் ஆகட்டும் தான் நான் விட்டுருக்கணும். இஃப் மை இன்டென்ஷன் வாஸ் பீங் நார்சிசிஸ்டிக், பீங் மேனிப்புலேட்டிவ், நான் அந்த இடத்துல நான் அப்படியே அமைதியாக இருந்துக்கலாமே. ஏன்னா எந்த இடத்துலையும் நான் இவர் பண்ணான்னு நான் சொல்லவே இல்லை. ஐ டோன்ட் ஹேவ் டு டேக் அக்கௌண்டபிலிட்டி. பட் எனக்கு நடந்த விஷயம் இவருக்கு நடக்கக்கூடாது, அது அவராலேயே எனக்கு நடந்திருந்தாலும் அவருக்கு நடக்கக்கூடாதுன்னு நான் அவரை டிஃபெண்ட் பண்ணேன். இஃப் ஐ ஹேட் பிரியாணி மேன், ஒய் ஷுட் ஐ டிஃபெண்ட் ஹிம்? தட் ஸ்டாண்ட்ஸ். இந்த அபியூசிவ் காமெண்ட்ஸை பற்றியும் நான் அப்பையும் பேசியிருப்பேன். ஆனால் எல்லாம் பேசினக்கப்புறமும் பிரியாணி மேன் டிடன்ட் டிஃபெண்ட் மீ. இது இங்கே முக்கியம் இல்லை. அவர் டிஃபெண்ட் பண்ணலன்றதை கூட நான் குறையா சொல்லலை. அப்படி பண்ணாதவரை கூட நான் அவரை டிஃபெண்ட் பண்ணேன். இஃப் ஐ ஹேட்டட் ஹிம், ஒய் ஷுட் ஐ டிஃபெண்ட் ஹிம்ன்றதான் என்னோட கேள்வி. அவர் 2 இடத்துல நான் டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். 2021 டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன், 24 டிஃபெண்ட் பண்ணியிருக்கேன். 2 இடத்துல அவரோட வீடியோஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். 2024 பண்ணியிருக்கேன், 2021 பண்ணியிருக்கேன். இஃப் I am hating him, if I am dragging him to all the issues, why should I support him? Why should I even take a stand with him? Or why should I even defend him? Or why should I even mention his videos? அவருடைய வீடியோஸை நான் ஏன் ஷேர் பண்ணணும்? ஸோ இந்த விஷயத்தை நான் முதல் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா ஐ டோன்ட் ஹேட் பிரியாணி மேன். அதுக்கு இதெல்லாம் தான் எனக்கு என்னால் கொடுக்க முடிஞ்ச ப்ரூஃப்னு சொல்லலாம். இதெல்லாமே பப்ளிக்காக இருக்கிற விஷயம். நீங்கள் வீடியோஸில் போய் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். 2022 அவர் அன்றைக்கி அப்படி பேசினக்கப்புறம் எந்த வீடியோலையும் அவரை நான் மென்ஷன் பண்ணல. எங்கேயுமே நான் அவரை வந்து இழுக்கலை. அவர் ட்ரிம் பண்ண சொன்னேன்னு சொல்லலை. இப்போ சொன்னார், நான் பண்ணிட்டேன். அவர் ட்ரிம் பார்ட்னு சொன்ன அந்த சேட்டோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை உங்களுக்கு போட்டு காமிச்சிட்டேன். ஸோ ஐ டோன்ட் ஹேட் ஹிம். இட்ஸ் நாட் அபவுட் த பர்சன். எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னு சொல்லுவேன். இவரை சொன்ன மாதிரி இவரை மட்டுமே நான் சொல்லலை, சிம்பிளி வேஸ்ட்டை பற்றியும் நான் பேசியிருக்கேன். இவரே சொல்லியிருக்காரு, நானே மறந்துட்டேன். சிம்பிளி வேஸ்ட் பற்றி பேசியிருக்கேன், எம்டி ஹேண்ட் பற்றியும் பேசியிருக்கேன், அகமது மீரன் பற்றியும் பேசியிருக்கேன். என்னை பற்றியும் நிறைய பேர் பேசினாங்க அந்த டைம். அதெல்லாம் நான் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிட்டேன், அவங்களுமே ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க. எம்டி ஹேண்ட் கூட ஐ ஹாவ் அ வெரி குட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் ரைட் நவ். சேம் வித் சிம்பிளி வேஸ்ட், அவருக்குள்ளேயே நான் பேசிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் வந்து நாங்கள் சீரியஸாக எடுத்துக்கல. இவர் தான் அதை பர்சனலாக எடுத்துக்கிட்டாரு. நான் அதை பர்சனலாக யாருக்குமே ஹேட் பரப்பலை. ஸோ ஐ டோன்ட் ஹேட் ஹிம். இந்த தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். அப்புறம் வந்து இந்த ஹர்திக் பாண்டியா வீடியோவை பற்றி அவர் பேசியிருந்தார். இவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்ற மாதிரி நான் அக்யூஸ் பண்ணியிருந்தார், அபியூசிவாக இருக்கிற, டாக்ஸிக்காக இருக்கிற மாதிரி. எஸ், அந்த வீடியோ நான் எதிர்பார்த்த மாதிரி போல் அது தப்பாக நான் பேசியிருந்தேன். எஸ், ஐ அக்செப்டட் இட். அதை நான் அக்செப்ட் பண்ணி அப்பாலஜி பண்ணி அந்த வீடியோவும் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து நான் எந்த லைன் ஆஃப் டிஃபென்ஸும் என் சைடு வைக்க போகிறது இல்லை. அது தப்பு தான். அதை நான் அதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, நான் ஒரு ரிமூவ் பண்ண வீடியோவை வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க நான் அப்படி தப்பு பண்ணிட்டேன்னு. நாளைக்கு இன்கேஸ் நீங்கள் வந்து 2021 போட்ட விஷயத்துக்கு நான் எப்படி
இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன கேட்கலாம் 2022 பேசின விஷயத்துக்கு எப்படி நீங்கள் வந்து கேட்கலாம்னு சொன்னீங்கன்னா, நான் டெலிட் பண்ண வீடியோவை வச்சு தான் நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் டெலிட் பண்ண வீடியோ வச்சு தான் பேச முடியும். நீங்கள் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ வந்து நீங்கள் பேசுனீங்கன்னா என்ன நீங்கள் சொன்ன நீங்கள் பண்ண அதே விஷயத்தை தான் நான் அதே லாஜிக் தான் நான் இங்கேயும் சொல்கிறேன். நான் அட்லீஸ்ட் நான் அப்பாலஜைஸ் பண்ணிவிட்டு நான் ரிமூவ் பண்ணேன் பப்ளிக்காக. நீங்கள் இந்த விஷயத்தை எதுக்குமே நீங்கள் அக்கௌண்டபிலிட்டி எடுக்கலை, அப்பாலஜைஸும் பண்ணலை. விஜய் டிவி கிஷோருக்கு இப்படி பேசினதுக்கு நீங்கள் அப்பாலஜைஸ் பண்ணலை. அவர் என்ன வேணால் பேசட்டும், அவர் எப்படி வேணால் அபியூஸ் பண்ணட்டும். உங்கள் சைடு நீங்கள் அபியூஸ் பண்ணக்கூடாது. நான் இருக்கேன், என்ன நீங்கள் எவ்வளோ கேவலமாக தின்னாலும் நான் அபியூஸ் பண்ண மாட்டேன் திருப்பி. பிகாஸ் எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. என்ன சில பேர் பார்க்குறாங்க, ஒருத்தன் பண்ணுறான்னா நான் அதே பண்ணேன்னா அப்போ நான் 2022 பேசினதான் சொல்கிறேன். இட் மேக்ஸ் மீ நோ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹூவர் இட் இஸ். ஸோ அதனால நீங்கள் வந்து விஜய் டிவி கிஷோர் என்ன இப்படி பேசுகிறாங்க, அந்த விஷயத்துக்குள்ளே நான் அது மறுபடியும் ஐ டோன்ட் வாண்ட் க்ரோ திஸ், பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே இட். இன் கேஸ் நீங்கள் வந்து நான் டெலிட் பண்ண வீடியோ வச்சு நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா, நீங்களும் அதே தான் ஹர்திக் பாண்டியா வீடியோ வச்சு நான் டெலிட் பண்ண விஷயத்த, நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்த விஷயத்த வச்சு நீங்கள் என்ன கேட்குறீங்க. ஸோ அதனால் நான் இதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு செக்ஷன் ஆஃப் த வீடியோவில் நான் என்ன பேசணும்னு நினச்சேன்னா, போன வருஷம் நடந்த கான்ட்ரவர்சி, பிரியாணி மேனுக்கும் இர்ஃபானுக்கும் நடந்த கான்ட்ரவர்சி அண்ட் அதுலேருந்து வந்த இந்த குரூப்பிசம், இந்த கல்ட்டுன்ற வார்த்தையை பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நான் தான் இர்ஃபானுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுத்தேன், இல்லை நான் தான் அவரை பேச சொன்னேன்ற மாதிரி நினச்சிருக்கீங்க. விச் ஐ டோன்ட் நீங்கள் நினச்சிங்க. ப்ளஸ் பிரியாணி மேனும் அதான் சொன்னார், ஹோமிஃபைல மெம்பர்ஸாக கூட இருக்கலாம், உங்களுக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது இந்த மாதிரி சொல்லியிருப்பார் வீடியோவில், அவரை டெலிட் பண்ண வீடியோவில். உனக்கு ஸ்கிரிப்ட் எழுதி தந்தவனே ஒன் ஆஃப் யுவர் ஹோமிஸாக கூட இருக்கலாம், ஓகேவா, யாருக்கு தெரியும். பட் நான் வந்து இர்ஃபான்கிட்ட இந்த வீடியோ போட சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் பிரியாணி மேன் ஃபஸ்ட்டு இதுவும் வந்து ஒரு பர்சனல் கான்வர்சேஷன் தான். பட் என் மேலே எவ்வளோ அலிகேஷன்ஸ் வைக்கும்போது நான் பேசி தான் ஆகும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் இர்ஃபான் இங்கே வந்து இர்ஃபானோட கான்வர்சேஷனை நான் ரிவீல் பண்ணுறதுக்கும் நான் ஃபீல் பண்ணலை. பிகாஸ் Irfan is more responsible than Biryani Man for causing this controversy to get big. நான் ஏன்னு சொல்ல வரேன், இந்த மாதிரி பிரியாணி மேன் வந்து இர்ஃபான் பற்றி ஒரு வீடியோ போட்டார், அந்த ஜூன் டைம்னு நினைக்கிறேன், ஜூனோ ஜூலையோ கரெக்டாக. நான் இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ போட்டிருந்தேன். போட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறமோ 3 நாளுக்கு அப்புறமோ பிரியாணி மேன் வீடியோ போடுறாரு. அப்போ இர்ஃபான் வந்து எனக்கு கால் பண்ணி, அப்போ தான் தட்ஸ் த லாஸ்ட் டைம் ஐ ஸ்போக் டு இர்ஃபான். அவர் கால் பண்ணி பிரியாணி மேனுடைய நம்பர் இருக்கான்னு என்கிட்ட கேட்டார். நான் வந்து என்கிட்ட இல்லை, நான் வந்து பழைய நம்பர்லாம் மாற்றிட்டேன், அவருடைய நம்பர்லாம் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு, ஏன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காரு. இப்போ நான் வீடியோ அப்போ வந்து ஃபுல்லாக பார்க்கல, பாதி பார்த்துருந்தேன். இந்த ஜெண்டர் ரிவீல் பற்றியும் இந்த ஆக்சிடென்ட் பற்றியும் போட்டிருந்தாரு பிரியாணி மேன். நான் இர்ஃபான்ட்ட என்ன சொன்னேன்னா, நான் ஆமாம் ப்ரோ, நானும் இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், என்னையும் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச சொல்கிறாங்க, ப்ளஸ் எனக்குமே இந்த ஜெண்டர் ரிவீல் என்ன ஆச்சுன்ற கிளாரிட்டி இல்லை. ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் யூ மேக் அ வீடியோ ஃபார் யுவர் சேனல், போட்டு இந்த மாதிரி ஜெண்டர் ரிவீலை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ நீங்கள் போட்டுட்டா பெட்டர். எனக்கு இந்த மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க, நான் பேச போகிறேன்னு தான் சொல்கிறேன், பேசவான்னு சொல்லலை, நான் பேச போகிறேன், நீங்களும் பேசிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் பேச போகிறேன், அதெல்லாம் அட்ரஸ் பண்ண போகிறேன்னு நான் முடிவு எடுத்துட்டேன். நான் கமெண்ட்ல ரிப்ளையும் கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் பேச போகிறேன், நீங்கள் இந்த விஷயத்தை சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, பிரியாணி மேனுக்கு சரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிப்ளைலாம் போடாதீங்க. இந்த விஷயம் பெருசாகும், ரிப்ளை போட்டால் இன்னொரு ரிப்ளை அவர் போடுவார், இது பெரிய பிரச்சனையாகும், ரிப்ளை போடாதீங்க. உங்களுக்கு இந்த விஷயத்தை சரி பண்ணணும்னு தோணுச்சுன்னா, இந்த ஜெண்டர் ரிவீல் மேட்டரை வந்து என்ன ஆச்சு அவேர்னஸாக ஒரு வீடியோவை போட்டுருங்க. ப்ளஸ் இந்த ஆக்சிடென்ட் இந்த மேட்ரு வந்து உங்களால் சொல்ல முடியுமான்னு தெரில. நான் பேசின வரைக்கும் ஒரு விஷயம் ஒரு கேஸ் கோர்ட்டில் நடக்குதுன்னா அதை பற்றி ஓப்பனாக பப்ளிக்கில் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஆக்சிடென்ட் இஷ்யூ பற்றி உங்களால் பேச முடியுமான்னு தெரில. அப்படி பேச முடிஞ்சதுன்னா நீங்கள் அதுக்கும் ஒரு அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்து என்ன நடந்துகிட்ருக்கு இல்லை என்ன நடந்துச்சு ரெண்டையும் கம்பைன் பண்ணி உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் ஒரு வீடியோ போட்டுருங்க. ஐ திங்க் that's the better way to solve this issue. நீங்கள் ரிப்ளை வீடியோ போடாதீங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். இதுதான் அன்னைக்கு நடந்த கான்வர்சேஷன். அவர் எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிட்டு வச்சுட்டாரு ஃபோனை. இதுக்கப்புறம் 10 நாளுக்கு அப்புறம் சண்டே ஒரு வீடியோ போடுறாரு. அதுதான் அந்த ரிப்ளை டு தற்கூரி மேன்ற ஒரு வீடியோ. இந்த வீடியோ வரும்போது ஐ ஹேட் நோ க்ளூ திஸ் வீடியோ வாஸ் பீங் ரெக்கார்டட், திஸ் வீடியோ வாஸ் பீங் எடிட்டட். எந்த விஷயமும் எனக்கு தெரியாது. ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன் போட வேணாம், அவர் அதை மதிக்கல, அவர் இஷ்டத்துக்கு அதை பண்ணிட்டாரு. அது பண்ணக்கப்புறம் என்ன ஆச்சு, பிரியாணி மேன் மறுபடியும் ரிப்ளை போட்டாரு, பெரிய இஷ்யூ ஆச்சு. இந்த பர்சனல் கான்வர்சேஷன் போன்ல நடந்தது. எனக்கு அதுல ப்ரூஃப் இல்ல, நான் ரெக்கார்ட் பண்ணல. இப்போ இந்த ஸ்கிரீன்ஷாட் இருக்கு, நான் காமிச்சிட்டேன். ஆனா இது வந்து நீங்க சொல்றதை நீங்க நம்பிதான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்ல. நீங்க நம்பலனா இட்ஸ் அப் டு யூ. பட் நடந்தது என்னோட லைன் ஆஃப் டிஃபென்ஸ் இதுதான். எனக்கு அந்த வீடியோ போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன ஆச்சுன்னா, அவர் போட்ட வீடியோக்கு 5 பேருமே பொறுப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. விச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இன் சம் லெவல்.
ஓகே 5 பேர் கொலாப் பண்ணியிருக்காங்க. மேபி நீங்கள் நினச்சிருக்கலாம், அதாவது நான் அந்த வீடியோவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேனா இல்லையான்னு தாண்டி எனக்கு அந்த வீடியோ வரப்போகுதுன்னு அவேர்டாக இருப்பேன்னு நினச்சிருப்பீங்க. எனக்கு அந்த அவேர்னஸே இல்லை. நான் அவர்கிட்ட போட வேணாம்னு சொன்னேன், பட் ஸ்டில் ஹி டிட் இட். அந்த வீடியோ பார்க்கும்போது கூட எனக்கு ஓகே, ஓரளவுக்கு வேலிடாக அந்த மாதிரி இருந்தது. அந்த ஆக்சிடென்ட் மேட்டர் மட்டுமே, அதை மட்டும் பார்க்கும்போது எனக்கு ஓகே வேலிடாக பேசியிருக்கான்னு தோணுச்சு. ஏன்னா ஜென்டர் ரிவ்யூவில் அதை டிஃபெண்ட் தான் பண்ணியிருப்பாரு, பேசியிருக்க மாட்டார். ஆனால் அதுக்கப்புறம் பிரியாணி மேன் ரிப்ளை பண்ணும்போது அந்த மேப் விஷயத்தையும் எடிட் பண்ண முடியும்னு சொல்லும்போது this whole replay video was dumb. அவரா பண்ண விஷயம் அது. அவர் பேசின விஷயத்துக்கு அவர் தான் என்ன சொல்றது பொறுப்பேற்றுக்கணும். அவர் அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. ஸோ இர்ஃபான் வீடியோ போட்டது எனக்கு தெரியாது, இது உண்மை, இது நடந்த விஷயம். நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்னு தெரில, பட் இதுதான் நடந்தது, எனக்கு தெரியாது. ஐ வாசன்ட் அவேர் ஆஃப் ஹிம் அப்லோடிங் திஸ் வீடியோ. நீங்கள் ஆடியன்ஸாக இருந்து எப்படி என்ச்சு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்களா சண்டே, அதே மாதிரி தான் நானும் பார்த்தேன் வீடியோ போட்டிருக்காருன்னு. மற்றபடி எனக்கு இந்த வீடியோக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ ஆஸ்க்ட் ஹிம் நாட் டு மேக் எ ரிப்ளை வீடியோ. அண்ட் நான் இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோலேயே நான் ஏன் இர்ஃபானை பற்றி பேசுகிறேன்னா, இன்ஃப்ளூயன்ஸ் வீடியோ எடுக்கும்போது ஜெண்டர் ரிவீல்ற பிரச்சனை அப்போ தான் போட்டிருந்தாரு 2 நாள் முன்னாடி. நான் எடுக்கும்போது சொல்கிறேன், போஸ்ட் பண்ணும்போது இல்லை, எடுக்கும்போது அந்த விஷயம் நடந்தது. நான் எடுத்து போடுறேன். நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த மீன் டைம் இர்ஃபான் வில் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினச்சேன், பட் ஹி டிடன்ட். ஆஃப்டர் தட் ஐ டோல்ட் ஹிம் பர்சனலி, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்க, நான் பேச தான் போகிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலை, இன்ன வரைக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கலை. ஆனால் அவர் பண்ணுற தப்புக்கு நான் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியாது. இதை வச்சுட்டு தான் அந்த குரூப்பிசம் கல்ட்டுன்ற பேரே வந்தது. இதுக்கப்புறம் A2D ஒரு வீடியோ போட்டார். A2D வீடியோ போட்டோன்னே A2Dயும் சேர்த்து தான் பிரியாணி மேன் குரூப்பிசம், இந்த ஹோமிஃபை பிளஸ் A2D ஒரு கல்ட்டு, ஹோமிஃபை பிளஸ் A2D குரூப்பிசம் அப்படின்னு தான் பேசினாரு. அவர் அதை தான் புஷ் பண்ணாரு. பிளஸ் நான் என்னோட லைவ்ல சொல்லிருந்தேன், ஐ ரியலி லைக் நந்தாஸ் கண்டென்ட். அது ஒரு நாலு தடவை சொல்லிருக்கேன். ஆமா, இப்போவே ஐ அம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் ஹிஸ். அவர் எடிட்டர் நான் எடிட்டரே சொல்றேன், அதெல்லாம் பார்த்து கத்துக்கறா எப்படி எடிட் பண்றாங்க பாரு அப்படினு. அவர் சொல்ற ஃபேக்ட்ஸ் ஆர் எல்லாம் ஆன் பாயிண்ட். பட் ஐ தாட் இந்த வீடியோல ஹி ஸ்லிப்ட் தி மார்க் அப்படினு. பிகாஸ் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் ஹர் ரெஸ்பான்ஸ். உண்மையா சொல்ல போனா இப்போ நம்ம என்னோட நான் அந்த பவர் ஆஃப் பியூட்டி நினைக்கிறேன், அந்த வீடியோ டைட்டில் மறந்துச்சு. அந்த வீடியோல நான் பண்ணும்போதே நான் பாதி எடுத்து வச்சிட்டோம். ஓகேவா, we were like இல்ல இது அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க, அப்போ இத கொடுக்கலாம் அப்படி எடுத்து வச்சிருந்தோம். நான் அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா இவர் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாரு. சோ ஐ ஃபெல்ட் ரியலி பேட். நான் கேட்ட கேள்வி வேற ஆள் கிட்ட. ஓகேவா, பிளஸ் நான் காசு கட்டியிருக்கேன். ஓகே, நான் என்னோட டீச்சர் கிட்ட நான் கேட்கிறேன், இவரே பதில் சொல்றாரு. உண்மையிலே இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. அப்போனா இஸ் திஸ் ஹிஸ் ஜாப் ஹியர் ஆஃப்டர்ஸ்? அதாவது ஒருத்தங்க எங்களை டிஃபெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னா இவர் போய் டிஃபெண்ட் பண்ணுவாரா? இது யார் சொன்னாலும் பண்ணுவாரா? அப்ப நான் சொல்றேன் நந்தா, நான் சொல்றேன், எனக்கு ஏற்பட்ட பேரோட பஞ்சாயத்து இருக்கு. நானும் ஒரு வீடியோ கால்ல வரேன், நானும் ஒரு ஜி மீட்ல வரேன், வாங்க நம்ம பேசி எனக்கு. சோ திஸ் ஃபீல்ஸ் லைக் a hit job மாதிரி. இந்த எப்படி சொல்றது, கூலிப்படை அப்படின்னு தெரியுமா? டிஜிட்டல் கூலிப்படை மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஒரு நல்லா பேசுறவங்க தான் நான் கேட்கறேன் கேள்வி. ஓகே, அவங்க ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு என்ன? சோ இன்னொன்னு அவர் நான் ஃபேன்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் அவர் நம்ம எம்ஜிஆர் ஒரு வீடியோல ஓகேவா, எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். தருண் நிறைய ஒர்க் அவுட்ஸ்லாம் நான் என்னோட ஜிம்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, சோ தி திங் இஸ் I was totally disappointed because அவர் எம்ஜிஆர் கிட்ட கேக்குறாரு, உங்களுக்கு டீலர் இருக்கா தெரியுமா அப்படின்ட்டு. இட் வாஸ் லைக் சரி சரி நீ அப்படி போய் இப்படி வரியான்ற மாதிரி தான் யாருக்குமே தோணும், எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஓகேவா, அண்ட் நான் சொன்ன இந்த டிஜிட்டல் கூலிப்படை மாதிரி தான் ஐ ஃபெல்ட். ஓகேவா, யார் என்கிட்ட பேசணும் நான் பேசிடுவேன் அப்படின்னா அது சர்வீஸா பண்றீங்களா இல்ல என்ன பேக்கேஜ் டீலா? ஒரு வீடியோவுக்கு இவ்வளவு பே பண்ணா அடியாள்ன்றது அதானே, நாங்க பே பண்ணுவோம், நான் போய் அடிச்சுட்டு வருவேன் தானே. சோ டிஜிட்டல் கூலிப்படைனா இப்ப நானும் காசு தரேன், ஒரு லட்சம் நானும் காசு தரேன். என்ன ரெண்டு பேர் பிசா பண்ணிட்டு இருக்கானுங்க. ஓகே, எனக்கு அடி முட்டு கொடுத்து பேசுவீங்களா? பேச மாட்டீங்கல்ல, ஏன்னா உங்க கழுத்து உங்க ஆளுங்க வாடவர். சோ இந்த கேள்வி எனக்கு வந்துச்சு, என்னடா அது? அப்போ இந்த கல்ட்டுக்கு கூட இருக்கிறவங்க, கல்ட்டுக்கு ஒத்துழைஞ்சு போறவங்க, இந்த கல்ட் போஸ்ட் அடிக்க சொன்னா போஸ்ட் காசு கொடுக்குறவங்க, இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாலும் எஸ்கேப் ஆயிடுவாங்களா? ஐ வாசன்ட் அவேர்ன்றது அவர் தெரியுமா தெரியல, தெரிஞ்சிருந்தாலும் அப்படி பேசியிருப்பாரான்னு தெரியல. ஆனா அவர் அப்படிதான் புஷ் பண்ணாரு. இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் A2Dயும் கல்ட் மெம்பர் தான் அவர் சொன்னாரு, விச் இஸ் நாட் ட்ரூ. ஆனா அவர் கூடயே அவர் கொலாப் பண்ணும்போது தான் எனக்கு டென்ஷன் ஆச்சு. அதனால தான் நான் போன வீடியோல பேசினேன். பட் மெயின் விஷயம் என்னன்னா, எல்லாரையும் கல்ட்டு குரூப்பிசம்னு அக்யூஸ் பண்ணிட்டு A2D கூடயே கொலாப் பண்றாரு. அப்போ அந்த கல்ட்டுன்ற விஷயம் பொய்யா? அது பொய் தான், ஏன்னா எனக்கு தெரியும் அது. ஆனா நான் அங்க சொல்லியிருந்தா யாருமே நான் நம்பி இருக்க மாட்டீங்க. கல்ட்டுன்னு சொல்றது, அதுக்கப்புறம் DMK சப்போர்ட் பண்றது வந்ததுன்றது என்னென்னமோ பேசினாங்க அந்த டைம். பட் அங்க எதுவுமே நான் சொல்ல முடியாது. ஆனா இப்ப என்னால பேச முடியும், ஏன்னா இவர் தான் அந்த கல்ட்ன்ற விஷயத்தையே சொல்ல ஆரம்பிச்சாரு. அப்படி கல்ட்டுல இருக்கிறதுல A2D இருந்தாரு. ஆனா A2D கூடயே இவர் கொலா பண்றாருன்னா இவரும் அந்த கல்ட்ல சேர்ந்துட்டாரா இல்ல கல்ட்ன்ற விஷயம் இருக்கா இல்லையா என்னன்னு தெரியல. பட் நான் இந்த இடத்துல இர்ஃபானை டிஃபெண்டே பண்ணல. இர்ஃபான் இஸ் த மெயின் ரீசன் ஒய் திஸ் ப்ளூ அப். அதுதான் உண்மை. அவர் போட்ட அந்த பிரியாணி மேனுக்கு போட்ட ரிப்ளை வீடியோவும் ரிமூவ் பண்ணிட்டு தான் போனாரே தவிர அதுக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல அவர். எனக்கு இதெல்லாம் விட என்ன எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆச்சுன்னா, இந்த மாதிரி குரூப்பிசம், இந்த மாதிரி கல்ட்டுன்ற ஒரு
ஒரு டேர்மை வந்து பிரியாணி மேன் புஷ் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த டைம் இர்ஃபான் ஒரு ஸ்டோரி போட்டார். அந்த ஸ்டோரி என்னன்றதை நான் காமிக்கிறேன். இதுதான் அவர் போட்ட ஸ்டோரி. நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டேட்டு காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்போ போட்டதுன்னு. ஜூலை 29 இந்த ஸ்டோரி அவர் போட்டிருக்காரு. அப்போ தான் கிரியேட்டடு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் அக்சஸ் பண்ணதான் ஜூலை 6 இந்த வருஷம். போன வருஷம் அவர் அந்த A2D வீடியோ போட்டக்கப்புறம் அடுத்த நாள் இவர் இந்த ஸ்டோரி போடுறாரு. என்ன ஸ்டோரின்றதை நீங்கள் பாருங்கள். இது பாய்ஸ் என்ற சீரீஸ். இது பில்லி பட்சர். இது யாரு? சோல்ஜர் பாய். சோல்ஜர்ஸ்னால் என்ன? ஹோம்லேண்டர்னா என்ன? ஹோம்லேண்டர் மியூசிக் யார் யூஸ் பண்ணா? உங்களுக்கு புரியுதா? ஹோம்லேண்டர் மியூசிக் யூஸ் பண்ணி தான் பிரியாணி மேன் வந்து கரடி மாமா வீடியோ போட போகிறேன்னு போட்டார். ஹோம்லேண்டர் இவரான், சோல்ஜர் பாய் A2Dயான். இவர் இங்கேருந்து இதை என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி வந்து இர்ஃபான் போடுறாரு. எனக்கு செம்ம டென்ஷன். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். இஃப் யூ திங்க் ஐ எம் டிஃபெண்டிங் இர்ஃபான், நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கவே மாட்டேன். எனக்கு அந்த இடத்துல அந்த கான்ட்ரவர்சிலாம் நடக்குது. நான் அந்த இடத்துல 10 நாள் எவ்வளோ நாள் நடந்துச்சுன்னு தெரில எனக்கு கரெக்டாக. அந்த இடத்துல நான் ஒரு ஸ்டோரி கூட போடல, ஒரு வீடியோ கூட போடல. நான் அமைதியாகவே தான் இருந்தேன். பட் ஐ வாஸ் somehow involved in this just because I made a collab video with him. நான் அதனால் அமைதியாகவே இந்த என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போன்ற போது இவர் இந்த ஸ்டோரி போடுறாரு. போட்டுட்டு டெலிட்டும் பண்ணிட்டாரு கொஞ்சம் நேரத்தில். இந்த ஸ்டோரியோட இன்டென்ஷன் என்னன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும். சோல்ஜர் பாய்ஸ், ஹோம்லேண்டர், இவரை வந்து அதை ஸ்பெக்டேட் பண்ணுறாரு. ஸோ இந்த கல்ட்டு, இந்த குரூப்பிசம்னு பிரியாணி மேன் சொல்கிறத இன்டைரக்டாக அதை புஷ் பண்ணுற மாதிரி, ஃபியூவல் பண்ணுற மாதிரி தான் இர்ஃபானும் பண்ணிட்டு இருந்தார். இப்போ பிரியாணி மேன் பண்ணது தப்புனா இர்ஃபான் பண்ணது இன்னும் பெரிய தப்பு. இவர் பண்ணுற தப்புக்கு ஆல்ரெடி நான் வந்து தேவையில்லாமல் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் இவர் ஃபியூவல் பண்ணனால இன்னும் நிறைய பேர் அது உண்மைன்னு நினச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு இந்த வீடியோ இவர் போடுறாருன்னே எனக்கு தெரியாது. இந்த ஸ்டோரி வந்து பார்த்தோன்னே தான் எனக்கு செம்ம டென்ஷன் ஆச்சு. நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஃபேக்குன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணால் நான் அனுப்புகிறேன். இந்த இவங்கெல்லாம் இருப்பீங்க, அந்த டேட்டா அனலிஸ்ட்லாம், அதெல்லாம் போட்டு பார்த்துருங்க என்னைக்கு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கப்பட்டது, இது ரியலாக இல்லையாலாம் பார்க்கலாம். டேட்டெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரமாக இது பண்ண முடியாது. அதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது நடந்த விஷயம். ஏன்னா இவர் ஸ்டோரி போட்டு ரிமூவ் பண்ணிட்டாரு கொஞ்சம் நேரத்தில். ஸோ எஸ், இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் பிரியாணி மேன் வந்து குரூப்பிசம் கல்ட்டுன்னு சொல்லிட்டு அப்போ நடந்ததுலேருந்து 2025 வரைக்கும் போன வீடியோ வரைக்கும் உங்கள் பாஸுன்னு நான் ஏன் வந்து போன வீடியோவில் வந்து இர்ஃபானை எடுக்கலைன்னா, ஐ வாண்டட் ஹிம் டு இன்க்ளூட் ஹிஸ் நேம். I wanted him to start it so that I can reply. ஏன்னா நானா பேச முடியாதுல்ல. I wanted to say my side of the story for this long. எனக்கு இப்போ இவங்க கொலாப் பண்ணனால தான் என்னால் பேச முடியுது. ஆனால் இவரே கல்ட்டு குரூப்பிசம்னு சொல்லுவாங்க A2D. ஆனால் இவரே வந்து சேர்றாரு. அப்போ இவர் இந்த கல்ட்டுக்குள்ளே சேர்ந்துட்டாரா இல்லை A2D கல்ட்டு கிடையாதா? நாங்கள் யாருமே கல்ட்டு கிடையாதா? விச் இஸ் ட்ரூ. ஏன்னா எதுவுமே கல்ட்டுன்றதே கிடையாது. யாருமே பிளான் பண்ணி இவரை புள்ளி பண்ணலை. சத்யா போட்ட விஷயத்துக்கும் நான் வரேன். இப்போ இவங்க 2 பேர் சேர்ந்துட்டாங்க. எனக்கு என்னன்னா A2D கூட இவர் கொலாப் போட்டார். A2D வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்துலேயும் டார்கெட் பண்ணி பேசிட்டே இருந்தார். அந்த டைமில் இன்டர்வியூலலாம் போய் பேசினார் என்னை பற்றி, A2D பற்றி. ஆனால் இப்போ A2D பற்றி பேசுறது இல்லை, என்னை பற்றி மட்டும் இழுத்துக்கிட்டே இருக்காரு அவருடைய வீடியோஸில். அதுக்கும் நான் வரேன். ஸோ இதனால தான் நான் இர்ஃபானை போன வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணலை. அண்ட் ஐ டோன்ட் சப்போர்ட் இர்ஃபான் இன் வாட் எவர் ஹி டிட் இந்த பாஸ்ட். இந்த ரிப்ளை வீடியோ போட்டதுலேருந்து ஐ ஹவ் பின் பிரிட்டி வோக்கல் அபவுட் அந்த தொப்புள் குடி கட் பண்ண விஷயத்தையும் நான் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த காரில் நடந்த அந்த இன்சிடென்ட்டை, அந்த பீப்புளுக்கு காசு கொடுக்கும்போது அவர் பண்ண விதத்தை பற்றி நான் பேசினேன். அதுக்கப்புறம் அவரை பற்றி மீம்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க ஃபேஸ் ஆப் பண்ணி, அதை பற்றியும் நான் பேசினேன். அடிக்கிறதுக்கு காரணம் கிடைக்கிறேன்னு ரேண்டமாக போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காரணம் எல்லாம் கேட்காதீங்க, அடிங்கன்ற மாதிரி. அண்ட் இன்னும் சொல்ல போன வீடியோவில் ரெடிட் ரீகேப் வீடியோலையே இருமான்னு சொல்லி கடைசி வரைக்கும் கரெக்டாக தான் நிற்பான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதையும் நான் படித்தேன். அப்படி நான் இர்ஃபானை சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்க மாட்டேன், எவ்வளோ நான் பேசியிருக்கவும் மாட்டேன். அண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் நம்பணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். எனக்கு ஜென்யூனாகவே அது ஒன்றும் தப்பாக தெரியல, அதனால் நான் பேசினேன். அதனால் நான் இங்கே யாருக்காகவும் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நான் இல்லை. இர்ஃபானை டிஃபெண்ட் பண்ணி நான் எங்கேயுமே பேசுகிறேன், நான் பேச போகிறதும் இல்லை. ஒய் ஷுட் ஐ டிஃபெண்ட் இம் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? அதனால தான் இந்த ஸ்டோரியெல்லாம் நான் எடுத்து வச்சேன். ஏன்னா அப்போ நான் வந்து சொல்லியிருந்தேன் கல்ட்டு இல்லைன்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ வேறு சிச்சுவேஷன் வேறு, அங்கே வேறு மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ நான் சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டீங்க, அதுக்கப்புறம் நான் சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் லிசன் பண்ணுறீங்க. ஏன்னா ஐ ஹேவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு எக்ஸ்பிளைன் மை சைட் ஆஃப் த ஸ்டோரி. ஏன் வந்து கல்ட் இல்லைன்னு சொல்கிறேன்னா, குரூப்பிசம்னு ஒரு விஷயம் இல்லை. அப்படி இருந்ததுன்னா நான் அதில் இல்லை. அப்படி பிரியாணி மேன் சொன்ன மாதிரி குரூப்பிசம் கல்ட்டு உண்மைனா அவர் A2Dயையும் தான் சேர்த்து குரூப்பிசம் கல்ட்டுன்னு அவரையும் சேர்த்து தான் சொன்னார். இதுக்கு A2Dயே ஒரு வீடியோ போட்டு அப்படிலாம் இல்லைன்னு அந்த டைம்லேயே சொன்னார். குரூப்பிசம்னு ஒரு வீடியோ போட்டு, அதுதான் ப்ரூஃப். அப்படி அவரையும் இன்க்ளூட் பண்ணி குரூப்பிசம்னு ஒன்று இருக்குன்னா அவர் கூட ஏன் கொலாப் பண்ணணும்?
அப்படி பண்ணீங்கன்னா அவர் இன்னும் குரூப்பிசமில் தான் இருக்காருன்னா அவரை மட்டும் விட்டுட்டு என்ன மட்டும் ஏன் இன்னும் வரைக்கும் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க எல்லா பிரச்சனையும்? எங்கே இழுத்துருக்கீங்கன்னு நான் வரேன். அப்போ அந்த குரூப்பிசம் இந்த கல்ட்டுன்ற விஷயம் போய் தானே, அதை இப்போ என்னால் இப்போ தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கொலா போட்டிருக்காங்க. எவ்வளோ நேரம் நான் வந்து சொல்லியிருந்தாலும் யாரும் நம்பியிருக்க மாட்டீங்க. இப்போ நான் சொல்லிட்டேன். இர்ஃபான் சைட்லேருந்து அவர் எப்படி இந்த விஷயத்தை ஃபியூவல் பண்ணுறாருன்றதையும் சொன்னேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் அவர் பண்ணுற விஷயத்தையும் நான் கவர் பண்ணிட்டு தான் இருக்கேன். பிகாஸ் ஐ வாண்டட் டு, எனக்கு அவர் பண்ணுற விஷயங்களில் ஈடுபாடு இல்லை, அதனால் நான் பேசினேன். இவருக்கு நான் வந்து சப்போர்ட் இல்லைன்றதுக்காக நான் பேசலை, எனக்கு தோணுச்சு நான் பேசினேன். ஸோ எஸ், இந்த குரூப்பிசம்ன்ற விஷயத்தை பற்றியும் இந்த இர்ஃபான் எப்படி இந்த விஷயத்தை எப்படி மேனிப்புலேட் பண்ணார் இல்லை எப்படி இதை ஃபியூவல் பண்ணாருன்றதை பற்றியும் நான் பேசிட்டேன். அண்ட் அவர் போட்ட வீடியோ எனக்கு தெரியாது அவர் போடுறாருன்னு. இதுதான் நடந்தது, அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் எப்படி இதை சொல்கிறது தெரியல. அந்த டைமில் அந்த கான்ட்ரவர்சியெல்லாம் நடக்கும்போது நான் எதுவுமே பண்ணலை, ஸ்டோரி போடல, வீடியோ போடல. பட் ஐ காட் இன்வால்வ் just because Irfan made a video out of nowhere. என்னையும் குரூப்பிசம்னு சேர்த்துட்டு என்னால தான் அவர் வந்து அன்லைவ் பண்ண போறேன்னு லைவ்ல என் பேரை சொல்லிட்டு தான் போனாரு. அது எப்படி என்ன அஃபெக்ட் பண்ணியிருக்கும்னு நீங்களே யோசிங்க. நான் எதுவுமே பண்ணல, ஸ்டோரியும் போடல, வீடியோவும் போடல. அந்த டைம்ல நான் 2021ல போட்டதுக்கு அவர் பண்றேன்ற மாதிரி சொன்னாலும் 2021ல நான் பண்ண வீடியோக்குமே நான் எங்கேயுமே இவர் அந்த மாதிரி பண்றாருன்னு சொல்லலை. அப்படி நீங்க கமெண்ட்டும் போடாதீங்கன்றதும் நான் சொன்னேன். இதை நான் 2024லையும் சொன்னேன் மை ஒப்பீனியன் வீடியோவில். ஸோ ஐ வாஸ் நோவேர் இன்வால்வ் இன் எனி ஆஃப் த இஷ்யூ. ஏ2டியும் பிரியாணி மேனும் கொலாப் வீடியோ போடும்போது இதனால தான் எனக்கு கோவம் வந்தது. பட் அதுக்கு நான் பின்னாடி வரேன். அதுக்கப்புறம் வந்து சத்யா போட்ட ஸ்டோரி, அவன் போட்ட ஸ்டோரி அவன் போட்டிருக்கக்கூடாது. இட் இஸ் ஹைலி அஃபென்சிவ். அவன் அதுக்கு அப்பாலஜைஸும் பண்ணான். பப்ளிக்காக ஒரு ஸ்டோரி போட்டான், பப்ளிக்காக அப்பாலஜைஸும் பண்ணான். நான் அவன்கிட்ட சொன்னேன் இது தப்பு, அப்பாலஜைஸ் பண்ணு நானும் சொன்னேன். அவனுமே அதே ஃபீல் பண்ணி ஐம் ஜென்யூன்லி சாரி பிரியாணி மேனும் சொன்னான் வீடியோவில். ஆடியன்ஸையும் அனுப்பி கேட்டான், நீங்கள் ஏ2டி கூட கொலா போட்டிருக்கீங்க, அவர் பப்ளிக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு, அதை பப்ளிக்காக தான் அப்பாலஜைஸ் பண்ணணும், அவர் பண்ணலை, நீங்கள் ப்ரைவேட்டாக பேசிக்கிட்டீங்க, சேர்ந்துக்கிட்டீங்க, குரூப்பிசம்ன்ற விஷயம்லாம் போயிடுச்சு, நீங்கள் கொலா பண்ணிட்டீங்க, உங்களுடைய பர்சனல் கெயினுக்காக பண்ணீங்களா, அது உங்களுடைய இஷ்டம், விச் இஸ் அது ஓகே. பட் என்னை பொறுத்த வரைக்கும் சத்யா பண்ணது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்பு தான். ஆனால் அது அவனுக்கு அப்பாலஜைஸும் பண்ணிட்டான். இதுக்கு மேலே அவன் சைட்லேருந்து எதுவும் பண்ண முடியாது. அந்த ஸ்டோரியும் இப்போ கிடையாது. அவன் வீடியோ போட்டிருந்தா அவன் வீடியோவை ரிமூவ் பண்ண சொல்லலாம். வீடியோவும் கிடையாதுன்னும் போது அவன் அப்பாலஜி பண்ணிட்டான். ஏ2டி அப்பாலஜி பண்ணலை. அதனால் நீங்கள் கொலாப் பண்ண விஷயத்த நான் கொஸ்டின் பண்ணேன், அவ்வளோதான் விஷயம். அந்த கொலாப் மேட்டரை வந்து அவர் இழுக்கும்போது அதுக்காக நான் சொன்னேன், அந்த ஒரு சென்டென்ஸ்க்காக. என்னோட பேரும் சத்யாவோட பேரும் சொன்னார். சத்யா வந்து புள்ளி பண்ணது, அவர் ஸ்டோரி போட்டது தப்பு தான். அவர் பேர் சொன்னது கூட ஓகே, நீங்கள் பண்ணும்போது லைவ்ல சொன்னது ஓகே. ஆனால் எப்படி நான் இதில் இன்வால்வ் ஆனேன்னு எனக்கு தெரியல. என் பேரை எதுக்கு சொன்னீங்கன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் புரியலை. நான் எந்த இடத்துலையுமே நான் உங்களை புள்ளி பண்ணவே இல்லை. 2022 இருந்து 2024 வரைக்கும் நான் வாயவே திறக்கல உங்களை பற்றி. ஸோ நான் எந்த இடத்துலையும் உங்களை இழுக்கலை. யாரு இழுக்கிறான்றதை பார்ப்போமா? இப்போ நம்ம 2024 பிரச்சனைலேருந்தே ஆரம்பிப்போம். 2024 வரைக்கும் அவர் என்னை பற்றி எதுவுமே பேசலை. எப்போ அந்த இர்ஃபான் போட்டாரோ அப்போ இருந்து இவரும் அந்த குரூப்பிசம்ன்ற விஷயம் இந்த ஆரம்பித்து என்னை சேர்த்து பேச ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் இன்டர்வியூஸில் போய் என்னை பற்றி பேசுகிறது, குரூப்பிசம்னு அங்கே போய் அவருடைய அஜெண்டாவை புஷ் பண்ணுறது, என்னோட ஹர்திக் பாண்டியா நான் டெலிட் பண்ண விஷயத்தை வச்சு என்னை வச்சு பேசுறது, அந்த எல்லாத்தையும் என் மேலே அந்த மாதிரி ஒரு ப்ளேம் வந்து நான் பண்ணாத தப்புக்கு என் மேலே ப்ளேம் போட்டுகிட்டே இருந்தார். அது அப்போ மட்டும் நடந்துச்சானா இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் போன 2 வீடியோ முன்னாடி கூட என்ன தேவையில்லாமல் மென்ஷன் பண்ணி சம்மந்தமே இல்லாத விஷயத்துக்கு என்ன வந்து அக்யூஸ் பண்ணுறாரு, என்னோட கேரக்டரை அசாசினேட் பண்ணுறாரு. அதை நான் இப்போ போட்டு காமிக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு. சின்மயி வேதான் அண்ட் அசல் கோலார் வீடியோ 12 days ஆகும் இப்போ போட்டிருக்காரு 2025ல். இப்போ அசல் கோலாரை பற்றி பேசியிருப்பாரு, அதில் என்னையும் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அந்த பார்ட்டை வந்து பார்த்துடலாம். இதை கூட விடுங்க. இவரோட முந்தின பாட்டு இருக்குல்ல பையாடே, எப்படி தான் நான் இதை வந்து மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அவர் வந்துட்டு அதில் ஒரு லைன் வரும், என்னன்னா லாஜிக்கே இல்லாமல் பரப்புறானுங்க ஹேட்டு அப்படின்னாப்புல. அப்போ யார் ஹேட்டை பரப்புறான்ட்டு ஒரு ஃபேன் காட்டியிருப்பான். பார்த்தா கருப்பு சட்டை போட்டு ஒரு கும்பல் நின்று பிளக்கார்ட்ஸ் போட்டு நிற்பாங்க. லாஜிக்கே இல்லாம பரப்புறானுங்க ஹேட்டு. இப்போ யூஸ்வலாக ஒரு பீஸ் ஆஃப் கிரியேஷனில் வந்துட்டு கருப்பு சட்டை போட்டு ஒரு கும்பலை காட்டுறாங்கன்னா அவங்க யார்? நம்ம ஜாதி பெரியாரிஸ்ட்டு. ஸோ இஸ் ஹீ சேயிங் பெரியாரிஸ்ட்டுங்க தான் வந்துட்டு இவரோட பாடல்களுக்கு வந்து லாஜிக்கே இல்லாமல் ஹேட்டு பரப்புறாங்கன்னா, இப்போ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் பெரியாரிஸ்ட்டை வந்துட்டு ஒருத்தன் கலாய்க்கிறானோ இல்லை ஒருத்தன் அசிங்கப்படுத்துறானோ வச்சுக்கோங்களேன், எனி பீஸ் ஆஃப் கான்டென்ட்டில் முதல்ல அதை எடுத்துகிட்டு வந்துட்டு எப்பட்றா நீ இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறது வந்துட்டு பெரியாரிய கொள்கைகளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற கான்டென்ட் கிரியேட்டர்ஸ், ஓகேவா? இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் எனி பிளாட்ஃபார்மில் அவங்க தான் அந்த எடுத்துகிட்டு வந்து பேசுவாங்க. அவங்களே சும்மா இருக்கிறாங்களே ஏன்? இப்போ கேட்டால் நிறைய கிரியேட்டர்ஸ் என் ஃப்ரெண்டு மாதிரியே தான் சொல்லுவாங்க, நாங்கள் அந்த பாட்டுக்காக என்ஜாய் பண்ணோம், வைப் பண்ணோம், ஜாலியாக இருந்துச்சு, அப்படியே வி மூவ் ஆன் அப்படின்ட்டு. அதே மாதிரி பிரியாணி மேன் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தபோது பிரியாணி மேன் வீடியோவாக காமெடியாக பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லையா? ஏன் நிட்பிக் பண்ணணும்?
சோஷியல் மீடியா ஃபுல்லாக வைரல் ஆகி எல்லாரும் யூஸ் பண்ணி எல்லாரும் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தால் சாங்கில் இருக்கிற ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் உங்கள் கண்ணில் மாட்டலையா? எனக்கு என்ன தோணுதுன்னா, கை ஸ்கில்ஸு, ஜேகே தமிழ், ஜேகே, சத்யா, மணிச்சவ், அப்புறம் விஜய் பார்வெலாம் வந்துட்டு பிரியாணி மேனோட அட்ரண்ட் ஃபேன்ஸ்ன்னு நினைக்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 10 மில்லியன் போன இந்த பாட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, அதெல்லாம் இவங்க கண்ணுக்கு மாட்டலை. ஆனால் பிரியாணி மேன் கரண்டியை வச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்னையும் மென்ஷன் பண்ணி பிரியாணி மேன் பண்ணும்போது மட்டும் ஏன் பண்ணுறீங்க, ஏன் வந்து அசல் கோலார் பற்றி பேசலை, ஏன்னா நீங்கள் பெரியாரிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெரியாரிஸ்ட் தானேன்ற மாதிரி இவர் சொல்லியிருக்காரு. நான் 2 வருஷமாக பிரியாணி மேன் பற்றி வாயை திறக்கலை. 2022 மே 10லேருந்து நான் பேசவே இல்லை. நீங்கள் என் சேனல்லே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இவர் எதுக்கு இப்போ என்னை இழுக்கணும்னு எனக்கு தெரியல. 2024லேருந்து எங்கெங்கெல்லாம் என்னை இழுக்க முடியுமோ எல்லா விஷயத்துலையும் இருக்கிறது நான் இல்லை, பிரியாணி மேன். இப்போ இந்த விஷயத்துக்கே வருவோம். நான் எங்கேயாச்சும் நான் பெரியாரிஸ்ட்டுன்னு நான் சொல்லியிருக்கேன், பெரியார்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என் வீடியோஸில், இருந்தால் எடுத்து காமிங்க. நான் எங்கேயுமே பெரியாரிஸ்ட் நான் சொன்னதில்லை. இவர் சொன்ன விஷயமே வந்து கருப்பு சட்டை போட்டிருந்தா பெரியாரிஸ்ட்டுன்றாங்க, அவங்க தான் ஹேட் பரப்புறாங்க மாதிரி சொல்கிறாங்க. அது ஓகே. இவர் மற்ற யூடியூபர்ஸ்லாம் சேர்த்து சொன்னார், அவங்கெல்லாம் பெரியாரிஸ்ட்னு அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நான் எந்த இடத்துலையுமே நான் பெரியாரிஸ்ட்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கல. அப்படி நான் ஒரு விஷயத்தை நான் பண்ணாத விஷயத்தை வச்சு நான் பெரியாரிஸ்ட்னு இவரே சொல்லி நான் ஏன் அதை பற்றி பேசலன்னு என்ன கேட்குறது என்ன கைண்ட் ஆஃப் அசாசினேஷன், என்ன கைண்ட் ஆஃப் கேரக்டர் அசாசினேஷன் இது? ஹவ் am I involved in any of this? இப்போ சொல்லுங்கள், நானா இவ்வளோ இருக்கிறேன்? நான் எந்த இடத்துலையும் இழுக்கல. நீங்கள் போய் பாருங்களேன், இந்த போன வீடியோக்கு முன்னாடி வரைக்கும் நான் பிரியாணி மேன் பற்றி நான் பேசினதே இல்லை. எங்கேயுமே வந்து அவரை இழுத்து அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி இவர் ஜோக்ஸை இழுத்து நான் சொன்னதே இல்லை. இவர் சொன்ன மாதிரி நான் பேசினது 2021, 2022க்கு அப்புறம் பேசவே இல்லை. ஆனாலும் இன்னும் வரைக்கும் என்னை இழுக்கிறது யாரு? நான் நார்சிசிஸ்டா? நான் கிரிட்டிசிசம் ஏற்றுக்க முடியாத ஆளா? நான் 2021 ஒரு ரோஸ்ட் வீடியோ போட்டேன், ஒரு ரோஸ்ட் செய்கிற நபருக்கு ஒரு ரோஸ்ட் வீடியோ போட்டேன். இன்னும் வரைக்கும் அதுக்காக வந்து என்னை பிடிச்சி இழுக்கிறது யாரு? இது வந்து கேரக்டர் அசாசினேஷன் இல்லையா? இதை வந்து நீங்கள் யாருமே இதை பற்றி அகேன்ஸ்டாக பேசி நான் பார்த்ததே இல்லை. நான் ஹவ் am I involved in any of this-ன்றதான் என்னோட கேள்வி. நான் என்ன பாடல்களை பார்த்து தப்பு கரெக்டுன்னு பேசுகிற ஆளா? இல்லையே, நான் பேசினது இல்லையே. பொலிட்டிக்கல் இஷ்யூஸாக பேசிகிட்டு இருக்க சேனலாக என் சேனல் இல்லையே. நான் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் பேசுகிற சேனல் மட்டுமே இல்லையே. அப்படி இருக்கும்போது என்னை யார் இழுக்கிறா? நான் இவரை இழுக்கிறேன்னா? நான் இழுத்திருக்கேன்னா ப்ரூஃப் காமிங்க. எந்தெந்த வீடியோவில் நான் இவரை இழுத்திருக்கேன் பாஸ்ட் 2 இயர்ஸ்லன்றதை காமிங்க. நான் இவரை சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன், இவரை டிஃபெண்ட் பண்ணி தான் பேசியிருக்கேன். அப்படி இருக்கும்போது என்னை இழுக்கிறது யாரு? நான் இவரை ஹேட் பண்ணுறேன்னா? பட் இந்த மாதிரி இவர் தான் என்னை இழுத்துட்டு இருக்காரு 2024லேருந்து. குரூப்பிசம் கல்ட்டுன்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா வீடியோ என்னென்ன சான்ஸ் கிடைக்குதோ எல்லா வீடியோஸ்லையும் ஹி இஸ் ட்ரைங் டு இன்க்ளூட் மீ அண்ட் பிளேம் மீ ஃபார் சம்திங் ஐ டிடன்ட் டூ. இப்போ இவர் சொன்னார்ல, நான் சொன்னாத விஷயத்தை வச்சு மைட் ஹேவ்னு நீங்கள் எப்படி பேசலான்னு. நான் மைட் ஹேவ்னு பேசியிருந்தாலுமே நீங்கள் பண்ணீங்கன்னு நான் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் நீங்கள் குரூப்பிசம் இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, கல்ட் இருக்கான்னு தெரியாது. அப்படி இருந்துச்சுன்னா நான் அதில் இருக்கேன்னா உங்களுக்கு தெரியாது. நீங்களும் நான் இல்லாத விஷயத்தை தான் ப்ரூஃப், நான் இல்லாத விஷயம், நான் பண்ணாத விஷயத்துக்கு தான் நான் பெரியாரிஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லி என்னை இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்லாத விஷயத்த நான் சொன்னேன்னு சொல்லியும் அக்யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ட்ரிம் பண்ணேன்னே சொல்லலை, நீங்கள் சொல்லாத விஷயத்த நீங்கள் சொன்னேன்னு சொல்லியும் நான் அக்யூஸ் பண்ணுறீங்க. எல்லா பக்கமும் அக்யூஸ் பண்ணிட்டு நான் என்னமோ ஐ ஹேட் யூ, ஐ ஆம் அ நார்சிசிஸ்ட், ஐ ஆம் மேனிபுலேட்டிவ், ஐ கேன் டேக் கிரிட்டிசிசம் சொல்கிறீங்களே. ஸோ இந்த செக்ஷனில் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, இவரை நான் எங்கேயுமே இழுக்கலை. இவர் தான் தேவையில்லாத விஷயத்தை வச்சு என்னை இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு சாங்கு காமிச்சு கருப்பு சட்டை போட்டிருந்தாலே பெரியாரிஸ்ட்னு சொல்லி, நான் ஒரு பெரியாரிஸ்ட்னு அவரே சொல்லி நான் ஏன் இதை பற்றி பேசுகிறேன்னு அவர் கேட்குறாரு. எனக்கு புரியலை, எதுவுமே புரியலை. நான் இந்த வீடியோ போடும்போது இவர் ஏதாவது சொன்னேனா? இல்லையே, நான் சொல்லவே இல்லையே. அப்போ எதுக்கு இவர் என்னை இழுத்து 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 இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நான் இவரை ஹேட் பண்ணுறேன்னா? அதுக்கப்புறம் வந்து இப்போ A2D வந்து ஏன் ஃபோன் கால் பண்ணி பேசியிருக்கலாமேன்னு சொன்னார். ஃபோன் கால் பண்ணி இந்த மாதிரி ஏன் ஜோக்ஸ் இன்க்ளூட் பண்ணீங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலைன்னு. நீங்கள் இந்த ஹோமிஃபை விஷயத்துலேருந்தே நான் குரூப்பிசம் கல்ட்டுன்னு அவர் மட்டும் சொல்லது இல்லாமல் எல்லாருமே சொன்னீங்க. நான் இர்ஃபான் நான் பேச மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லா பக்கமும் என்னை லாக் பண்ணீங்க. அப்போ இருந்தே நான் எந்த கிரியேட்டர்ட்டையும் நான் பேசுறது இல்லை, ஃபோன் கால்ஸ் வச்சுக்கிறது இல்லை, ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது இல்லை. சத்யாட்ட மட்டும் தான் நான் பேசுகிறேன், பிகாஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். வேறு யார்ட்டையும் வந்து நான் யார் கூட பேசினாலும் அவரை பற்றி நான் பேசி கிரிட்டிசைஸ் பண்ண முடியுமோ நான் அவங்ககிட்ட மட்டும் தான் பேசுகிறேன். அதை ஹேண்டில் பண்ண முடியாது இல்லை தெரியாது இல்லை அப்படி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்ககிட்ட நான் பேசுறது இல்லை. ஸோ அதனால நான் A2D கால் பண்ணல, யாருக்குமே கால் பண்ணல. இப்போ சத்யா பற்றி நான் பேசுகிறேன், அவன் பண்ணுற தப்புன்னு நான் சொல்கிறேன், என்னால் சொல்ல முடியும். ஆனால் மற்ற கிரியேட்டர்ஸ் அப்படி கிடையாது. பேர் நான் சொல்ல விரும்பல, பட் மற்ற கிரியேட்டர்ஸ் அப்படி கிடையாதுன்னு போது ஐ டோன்ட் வாண்ட் ஈவன் ஹேவ் அ கான்வர்சேஷன் வித் தெம். எனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா பேசுவேன். சேம் கோஸ் வித் தெம். அவங்கள என்னை பற்றி பேசணும்னு தோணுச்சுன்னா they have the freedom to talk about me if I do something wrong in public. இல்லை கால் பண்ணி பேசணுன்னாலும் அது உங்களுடைய சாய்ஸ் தானே தவிர பப்ளிக்கில் பண்ணுற விஷயத்த பப்ளிக்கில் தான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். நான் இப்போ வந்து ஐ எம் நாட் சேயிங் திஸ்
2022 சேட் மெசேஜ்லையும் நான் அதான் சொல்லியிருக்கேன், பப்ளிக்கில் பண்ணாதால பப்ளிக்கில் தான் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். இப்பயும் நான் அதான் சொல்கிறேன், நான் ஏன் போய் சொல்லணும்? ஸோ எஸ், ஏன் ஃபோன் கால் பண்ணலன்னா நான் எந்த ஒரு கிரியேட்டரையும் ஃபோன் கால் பண்ணி பேசுறது இல்லை, எந்த ஒரு கிரியேட்டர்ட்டையும் லைக் க்ளோஸாக இருக்கிற அந்த ஸ்டேஜை நான் தாண்டி வந்துட்டேன். பிகாஸ் பீப்புள் ஹவ் பீன் அக்யூசிங் மீ, யூ ஹேவ் பீன் அக்யூசிங் மீ ஆஃப் குரூப்பிசம், கல்ட். ஒரு இல்லாத விஷயத்த இருக்கா இல்லையானு தெரியல, நான் அதில் இல்லைப்பா, நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி நான் பேசலை. இந்த ரிப்ளை வீடியோக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் போட்ட ஸ்டோரியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். நான் அப்படி அவரை சப்போர்ட் பண்ணுற ஆள்னா போடுங்க அப்படின்னு ஃபயர் தானே விட்டுருக்கணும். நான் ஏன் விடலை? நான் ஏன் அந்த இடத்துல எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தேன்? ஸ்டோரி போட்டது சத்யா, அவன் பண்ணது தப்பு, அதுக்கு அவன் மன்னிப்பு கேட்டான். நான் அந்த இடத்துல எதுவுமே பண்ணலை. இப்படி 2024 நான் அந்த கான்ட்ரவர்சியில் எதுவுமே பண்ணலை. எதுவுமே பண்ணாத போது ஒருத்தர் உங்கள் பேரை சொல்லிவிட்டு நான் அனலைவிங் பண்ண போகிறேன்னு போய் நின்னா, how would you feel? Just tell me this, how would you feel? நான் பார்த்துட்டு இருக்கேன், என்னால் அடுத்த நாள் தூங்க முடியல, சாப்பிட முடியல, ப்ளஸ் ஐ எம் a suicide victim as well. இதெல்லாம் நான் பேசுகிற ஆள் கிடையாது, ஆனால் என்னை பேச வைக்கிறாங்க. ஸோ அவ்வளோ அஃபெக்ட் ஆனனால தான் இவங்க 2 பேர் சேர்ந்துடுறாங்க. ஆனால் இன்னும் வரைக்கும் என்ன தேவையில்லாத விஷயத்தில் இழுத்து அக்யூஸ் பண்ணுவாராம். ஏ2டி அப்படி பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவங்க 2 பேர் சேர்ந்துருவாங்க, கொலா பண்ணுவாங்க, எல்லாரும் கை தட்டுவாங்க, நானும் கூட சேர்ந்து கை தட்டணும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் என் பேரை சொல்லிட்டு அவர் பண்ணுவார். இந்த ஹோல் இஷ்யூ கான்ட்ரவர்சி நடக்கும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துருவாங்க. இவங்க 2 பேரை பற்றி இவங்க கிரிட்டிசைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் என்ன மட்டும் இவர் இழுத்துக்கிட்டே இருப்பார், குரூப்பிசம்னு இன்னும் வரைக்கும் புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். ஹவு வுட் நான் நீங்கள் பண்ணேன்னு நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. நான் உங்களை ஹேட் பண்ணுறேன், நான் நார்சிசிஸ்ட், ஐ கேன் டேக் கிரிட்டிசிசம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஒரு வீடியோ போட்டேன் இம்போஸ்டர்னு, அதுக்கப்புறம் கடைசியாக ஒரு ஏதோ பாட்காஸ்ட் சொல்லியிருந்தார், ஏதோ கட் பண்ணி இது பண்ணிட்டாங்கன்னு. அந்த பாட்காஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாது. ஐ ஹாவ் நோ க்ளூ வாட் இஸ் டாக்கிங் அபவுட். யார் அதை பண்ணா அப்படின்றது அவரே சொன்னால் நல்லாயிருக்கும். எனக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அவன் சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி சொன்னாரா இல்லையான்னு தெரில, பட் அதை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அதையும் நான் சொல்லிடுறேன். அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் இங்கே பதில் சொல்லிட்டேன். அண்ட் இங்கே இன்னொரு விஷயத்தையும் நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் போன ரெடிட் வீடியோவில் ஆடியன்ஸ் ஆர் கல்லிபிள்ன்ற மாதிரி ஜென்ரலைஸ்டாக நான் சொல்லியிருப்பேன். நான் அப்படி சொல்லிக்கூடாது. நான் அதில் எல்லாம் இன்வால்வ் ஆகினால லைக் அந்த ஒரு இதில் என்னால் ஃபுல்லாகவும் நான் அதில் பேச முடியலைன்றதுனால நான் ஒரு மாதிரி அது லைக் மிஸ்லெடாக நான் அப்படி சொல்லிட்டேன். அப்படி நான் சொல்லியிருக்கக்கூடாது. சில பேர் பண்ணுறனாலையும் அண்ட் சில பேருக்கு இதெல்லாம் தெரியாது. லைக் ஐ வாஸ் லைக் இன்வாலண்டரிலி இன்வால்வ் இன் திஸ்ன்றது உங்களுக்கு தெரியாது. அதனால் ஐ ஷுடன்ட் ஹவ் ஜென்ரலைஸ்ட் எவ்ரி ஒன் அண்ட் செட் ஆடியன்ஸ் ஆர் கல்லிபிள். அது மட்டும் நான் இங்கே சொல்லணும்னு நினச்சேன். ஸோ எஸ், ஐ ஷுடன்ட் ஹவ் செட் இட். ஐ எம் சாரி ஐ செட் இட். எனக்கு இந்த விஷயத்தை கான்ட்ரவர்சியாக கிரியேட் பண்ணணுன்ற நோக்கம் இல்லை, இன்டென்ஷன் இல்லை. என்னோட சைட் ஆஃப் த ஸ்டோரியை நான் சொல்லணும், எனக்கு வைக்கப்பட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும், என்ன கேரக்டர் அசாசினேட் பண்ணாங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோலாம் போடுறேன். நான் எந்த இடத்துலையும் ட்ரோல் பண்ணியோ அவரை ரோஸ்ட் பண்ணியோ இல்லை இது வளர்க்குறதுக்கு நான் என்ன பேசணுமோ அதெல்லாம் நான் எதுவுமே நான் பேசலை. நான் எந்த இடத்துலையுமே நான் பெரியாரிஸ்ட்னு சொன்னதில்லை, இல்லை பெரியார் ஐடியாலஜி ஃபாலோ பண்ணுறேன் நான் எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணதில்லை. அப்படி நான் சொல்லாத விஷயத்த நான் இப்படி தான் சொன்னேன்ற மாதிரி நீங்களே டிசைட் பண்ணிட்டு நீங்களே கன்க்ளூஷன் வச்சுட்டு என்னை எப்படி நீங்கள் அக்யூஸ் பண்ணலாம்? இப்படி சம்மந்தமே இல்லாத விஷயத்த வச்சுட்டு எங்கிட்டோ கனெக்ட் பண்ணி என்னை என்னை இழுத்து என்னோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது நீங்கள் தான். நான் உங்களை இழுக்கவே இல்லை. பாஸ்ட் 2.5 இயர்ஸாக இழுக்கவே இல்லை. நான் எங்கேயுமே உங்களை பற்றி பேசலை. நீங்கள் தான் என்னை பாஸ்ட் 1 இயராக இழுத்துக்கிட்டே இருக்கீங்க. 2024 ஜூலையில் ஆரம்பிச்சது இன்னும் வரைக்கும் எனக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லா விஷயத்துலையும் என்னை இழுத்து குரூப்பிசம், கல்ட்டு, இப்போ இது பெரியாரிஸ்ட்டு, எல்லா விஷயத்துலையும் என்னை இழுத்து பேசிகிட்டே இருக்கீங்க. நான் எங்கே உங்களை இழுத்து, நான் எங்கே உங்களை புள்ளி பண்ணேன், நான் எங்கே உங்களை ஹேட் பண்ணேன், நான் என்ன பண்ணேன்? நிறைய பேர் போன வீடியோ பார்த்துட்டு அவங்க 2 பேர் கொலா பண்ண உனக்கு என்ன ப்ரோன்னு கேட்குறீங்க. அவங்க கொலா பண்ணிக்கிட்டோம், பிரச்சனையே இல்லை. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு அதுக்கப்புறம் சேர்ந்துட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஐ டென்ட் டூ எனி திங் அந்த டைமில். என்னையும் இழுத்து தேவையில்லாமல் இழுத்து எத்தனை பேருடைய மென்டல் ஹெல்த் போய் என்னோட மென்டல் ஹெல்த் போய் தேவையில்லாமல் என் பேரை சொல்லி என்னால் சாகுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்துட்டு இன்னும் வரைக்கும் அவர் என்னை இழுத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதனால தான் நான் கோவப்பட்டேனே தவிர இவ்வளவு நாள், அதுவும் இல்லாமல் இவ்வளவு நாள் என்னால் பேசவும் முடியல. இதை பற்றி மை சைட் ஆஃப் த ஸ்டோரியும் சொல்ல முடியல. எவ்வளவு நேரம் அமைதியாக இருந்து இப்போதான் என்னால் சொல்லவே முடியுது. ஆல் திஸ் டைம் ஐ வாஸ் லெட்டிங் ஹிம் டாக். சரி, அவர் பேசட்டும், என்ன வேணா பேசட்டும், எவ்வளோ அக்யூஸ் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணட்டும், நம்ம கடைசியாக பேசிக்கலான்னு விட்டேன். இன்றைக்கி நான் பேசிட்டேன், அவ்வளோதான். ஸோ பிரியாணி மேன், ஸ்டாப் திஸ் இயர். இதுக்கு மேலே இதை கண்டினியூ பண்ணாதீங்க. எனக்கு ஒன்று தான் இதுலேருந்து நான் சொல்ல வர்றது. ஸ்டாப் இன்க்ளூடிங் மீ இன் யுவர் ஃபேக் கேஸ் ஸ்டோரிஸ்.
நான் எதுவுமே பண்ணலை. நீங்களே ஒரு விஷயத்தை கட்டமைச்சு அது என் மேலே திணிக்காதீங்க. என்னோடய கேரக்டரை அசாசினேட் பண்ணாதீங்க. லெட்ஸ் எண்ட் திஸ் ஹியர். தேங்க்யூ.